எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு கேள்வி, வாழ்க்கையில ஒரு நாளாவது உங்களுக்கு இப்படி தோணியிருக்கா? நான் எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கேன், ஆனா உண்மையாவே எதுக்காக வாடுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு. அல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்கீங்களா? நீங்க மட்டுமில்ல, உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மனுஷங்க இந்த கேள்வியை ஒரு நாளாவது கேட்டிருப்பாங்க. பணம் இருந்தாலும் கேட்பாங்க, பணம் இல்லாதவங்களும் கேட்பாங்க. குடும்பம் இருந்தாலும் கேட்பாங்க, தனியா வாழ்றவங்களும் கேட்பாங்க. அதுக்குத்தான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையின் கடைசி அத்தியாயத்துல ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றாரு. அதுதான் 18வது அத்தியாயம், மோக்ஷ சந்நியாச யோகம். இந்த அத்தியாயம் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்ல. இதுக்கு முன்னாடி 17 அத்தியாயங்கள்ல கிருஷ்ணர் சொன்ன எல்லா உபதேசங்களுக்கும் இது ஒரு நிறைவு. ஒரு ஆறு கடைசியில கடலோட சேர்ற மாதிரி எல்லா ஞானமும் இந்த அத்தியாயத்துல வந்து சேருது. நீங்க இந்த ஒரு அத்தியாயத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கைய பார்க்குற உங்க பார்வையே மாறிடும். குருக்ஷேத்திர போர்க்களம். சங்கு முழங்கியாச்சு. போர் ஆரம்பமாகி பல சம்பவங்கள் நடந்தாச்சு. அர்ஜுனன் இனிமேல் பழைய அர்ஜுனன் இல்ல. ஆரம்பத்துல கலங்கின மனசு இப்ப கொஞ்சம் தெளிவாயிருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு சந்தேகம் அவன மனசுக்குள்ள இருக்கு. அந்த சந்தேகத்தை தீர்க்காம அவனால முழுமையா வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியாது. அதனால அவன் கிருஷ்ணரை பார்த்து ஒரு கடைசி கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விதான் இந்த அத்தியாயத்தோட ஆரம்பம். ஸ்லோகம் 18.1. அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷ ப்ருதக்கேஷி நிஷூதன. எளிமையா சொன்னா, கிருஷ்ணா, சந்நியாசம் அப்படின்னா என்ன, தியாகம் அப்படின்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், அதை தெளிவா சொல்லுங்க. பாருங்க, இவ்வளவு நேரம் பகவத்கீதை கேட்ட அர்ஜுனனுக்கே இன்னும் இந்த சந்தேகம் இருக்கு. அப்ப நமக்கு வர்றதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா நம்ம சமுதாயத்துல கூட நிறைய பேரு சந்நியாசம் அப்படின்னா என்னன்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கும் இப்படித்தான் தோணியிருக்கா? எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலைக்கு போயிட்டாதான் ஆன்மீகம், குடும்பத்தை விட்டாதான் சந்நியாசி, பணம் சம்பாதிக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போயிடணும், இப்படி நினைச்சிருக்கீங்களா? நேர்மையா சொல்லுங்க, நம்ம மனசுல இந்த எண்ணம் ஒரு நாளாவது வந்திருக்கோம். ஆனா கிருஷ்ணர் சொல்ல போற பதில் இது எல்லாத்தையும் தலைகீழா மாத்த போகுது. ஸ்லோகம் 18.2. ஸ்ரீ பகவானுவாச்ச காம்யானாம் கர்மணாம் ந்யாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம ஃபலத்யாகம் பிராஹுர்த்யாகம் விசக்ஷணாஹ. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஆசைக்காக செய்கிற செயல்களை விட்டுடுறது சந்நியாசம், செயலோட பலன்ல இருக்கிற பற்ற விட்டுடுறது தியாகம். இதுதான் வித்தியாசம். எவ்வளவு ஆழமான வார்த்தை பாருங்க. கிருஷ்ணர் எங்கேயும் வேலையை விடுன்னு சொல்லல, குடும்பத்தை விடுன்னு சொல்லல, உலகத்தை விட்டு ஓடிடுன்னு சொல்லல. அவர் சொன்னது, உன் மனசுல இருக்கிற பற்ற விடு. இதுதான் உண்மையான ஆன்மீகம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு அப்பா தினமும் வேலைக்கு போறாரு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறாரு. அவர் ஏன் வேலை பார்க்கறாரு? குடும்பத்துக்காக. அது தர்மம். ஆனா அதே மனுஷன் என்னை எல்லாரும் பாராட்டணும், நான் தான் பெரியவன், என் பேர் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு செய்யறாருன்னா அது ஆசை கலந்த செயல். அதைத்தான் கிருஷ்ணர் விடு சொல்றாரு. இன்னொரு உதாரணம். ஒரு மாணவன் படிக்கிறான். ஏன் படிக்கிறான்? அறிவு வளரணும், வாழ்க்கை நல்ல அமையணும். இது நல்ல நோக்கம். ஆனா அவனை விட நான் முதல் மார்க் வாங்கணும், அவனை தோற்கடிக்கணும், எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்படணும், இந்த எண்ணத்தோட படிச்சா அது ஆசை கலந்த கர்மம். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம செயல் பிரச்சனை இல்ல, நம்ம செயலை இயக்குற மனசுதான் பிரச்சனை. இதுதான் கிருஷ்ணர் முதல் 2 ஸ்லோகத்திலேயே நமக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால ஒரு கேள்வி, நீங்க இப்போ செய்யற வேலையை எதுக்காக செய்றீங்க? பயமா, பேராசையா, புகழுக்காகவா, இல்ல தர்மத்துக்காகவா? இந்த ஒரு கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்ல முடிஞ்சா உங்க வாழ்க்கை பாதி மாற ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னும் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. சில முனிவர்கள் எல்லா கர்மத்தையும் விடணும்னு சொல்றாங்க. வேற சிலர் இல்ல, சில கர்மங்களை மட்டும் விடணும்னு சொல்றாங்க. அப்போ உண்மை எது? அடுத்த ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் அந்த குழப்பத்துக்கே நேரடியா பதில் சொல்ல போறாரு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு
கிருஷ்ணர் முதல் பதில கொடுத்தாச்சு. ஆனா கிருஷ்ணர் அதோட நிறுத்தல. ஏன்னா ஒரு விஷயத்த மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை மாறாது. அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அதனால அடுத்த ஸ்லோகங்கள்ல அந்த காலத்துல இருந்த பல முனிவர்களோட கருத்துகளையும் சொல்லி கடைசியில உண்மையான முடிவை கிருஷ்ணர் கொடுக்கறாரு. ஸ்லோகம் 18.3 தியாஜ்யம் தோஷவத் இத்யேகே கர்ம பிராகுர் மனிஷினஹா யஜ்ஞதான தபஹ் கர்ம ந தியாஜ்யம் இதி சாபரே. இதோட அர்த்தம், சில ஞானிகள் கர்மம்னா பிரச்சனை, எல்லா செயலையும் விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இல்ல, யாகம், தானம், தவம் இத மட்டும் ஒருபோதும் விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதே விவாதம் இன்னைக்கும் இருக்கு. சில பேரு ஆன்மீகம் வந்துட்டா வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேற சில பேரு வீட்ல இருந்தபடியே ஆன்மீகம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எது சரி? கிருஷ்ணர் சொல்ற பதில் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்லோகம் 18.4 நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகே பரத சத்தமா தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதா. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இப்போ நான் தெளிவான முடிவை சொல்றேன். தியாகத்துக்கும் 3 வகை இருக்கு. அதாவது எல்லாரும் விட்டுட்றாங்கன்னு சொன்னாலே அது ஒரே மாதிரி தியாகம் கிடையாது. மனசு எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி தியாகமும் மாறும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மள நாமே பரிசோதனை பண்ணிக்க முடியும். உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? ஒரு நாள் கோபத்துல இனிமே இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கீங்களா? அது தியாகமா? இல்ல, அது கோபம். சில பேரு வேலை ரொம்ப கஷ்டம்னு பொறுப்பை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அது தியாகமா? இல்ல, அது பயம். சில பேரு யாருக்கும் சொல்லாம உதவி செய்வாங்க, எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான தியாகத்துக்கு அருகில இருக்கிற மனநிலை. அதனால வெளியில என்ன பண்றோம் என்பதை விட உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஸ்லோகம் 18.5 யஜ்ஞதான தபஹ் கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபಶ್ಚைவ பாவனானி மனிஷினாம். கிருஷ்ணர் சொல்றாரு, யாகம், தானம், தவம் இந்த 3ஐயும் ஒருபோதும் விடக்கூடாது. இத கேட்ட உடனே நாம யாகம் செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க யாகம்னா இறைவனுக்காக செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும். தானம்னா பணம் மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு நேரம் கொடுக்கறது கூட தானம். ஒருத்தர் மனசு உடைஞ்சிருக்கு, அவர்கிட்ட உட்கார்ந்து 2 நல்ல வார்த்தை பேசுறது கூட தானம். ஒரு குழந்தைக்கு அறிவு சொல்லிக் கொடுக்கறது, அதுவும் தானம். தவம்னா உடம்ப கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்ல, தினமும் கோபத்தை கட்டுப்படுத்துறது, நாக்க கட்டுப்படுத்துறது, மனசை ஒழுங்குபடுத்துறது, இதுவும் தவம்தான். பாருங்க, கிருஷ்ணரோட ஆன்மீகம் எவ்வளவு நடைமுறையா இருக்கு. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒருத்தர் தவறு பண்ணிட்டாருன்னா அவரை திட்டுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா அவரை திருத்த ஒரு நல்ல வார்த்தை சொல்ல எத்தனை பேர் வராங்க? இதுதான் வித்தியாசம். தானம் பணத்தால மட்டும் வராது, கருணையால வரும். ஸ்லோகம் 18.6 ஏதானி அபிது கர்மாணி சங்கம் த்யக்த்வா பலானி ச கர்த்தவ்யானி இதிமே பார்த்தா நிஷ்சிதம் மதம் உத்தமம். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த நல்ல செயல்களை எல்லாம் செய், ஆனா அதுல பற்ற வைக்காத, பலனை பிடிச்சுக்கிட்டு உட்காராத. இதுதான் சிறந்த வழி. இதையே நாம இன்றைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு அம்மா தன்னோட குழந்தைய ரொம்ப அன்பா வளர்க்கறாங்க, அது கடமை. ஆனா நான் சொல்லபடியே தான் நீ வாழணும், ஏன் விருப்பம்னா உன் வாழ்க்கை அப்படின்னு பற்ற உருவாக்கிட்டா அங்க இருந்துதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அன்பு வேறு, பற்று வேறு. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறவங்க வாழ்க்கையில தேவையில்லாத வேதனைய குறைச்சிக்க முடியும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு வர்ற பெரும்பாலான மனவேதனை நம்ம செயல்ல இருந்து வருதா, இல்ல அந்த செயலோட பலனை கட்டி பிடிச்சிருக்கிற மனசுல இருந்து வருதா? வேலை கிடைக்கலன்னா வேதனை, கிடைத்த வேலை நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னா வேதனை, பாராட்டு கிடைக்கலன்னா வேதனை, கிடைத்த பாராட்டு போதலைன்னா இன்னொரு வேதனை. அப்படின்னா வேதனையை உருவாக்குறது உலகமா இல்ல நம்ம எதிர்பார்ப்பா? இதத்தான் கிருஷ்ணர் மெதுவா நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கிறாரு. ஆனா இன்னும் ஒரு பெரிய விஷயம் பாக்கி இருக்கு.
எல்லா தியாகமும் நல்லதா? இல்ல. கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகங்கள்ல 3 விதமான தியாகத்தை எடுத்துக்காட்டோட சொல்ல போறாரு. அதுல ஒன்று தான் நம்மை உயர்த்தும், மற்ற 2 நம்மை அமைதியிலிருந்து இன்னும் தூரம் கூட்டிடும். அந்த 3 தியாகங்களோட ரகசியத்தை அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கிருஷ்ணர் ஒரு விஷயத்த தெளிவா புரிய வச்சாரு. செயலை விட்டுட்டுறது தான் தியாகம் இல்ல, செயலோட பற்ற விட்டுட்டுறது தான் உண்மையான தியாகம். ஆனா இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எல்லா தியாகமும் நல்லதா? இதுக்குத்தான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகங்கள்ல பதில் சொல்றாரு. ஸ்லோகம் 18.7. நியதஸ்ய தூ சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோகாத் தஸ்ய பரித்யாக தாமசः பரிகீர்த்திதः. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தனோட கடமைய அவன் விட்டுட்டான்னா அது சந்நியாசம் கிடையாது. அறியாமையால கடமைய விட்டா அதுதான் தாமச தியாகம். இந்த ஒரு ஸ்லோகம் இன்றைய உலகத்துக்கே நேரடியான பதில். ஒரு அப்பா எனக்கு ஆன்மீகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாருன்னா அது ஆன்மீகம் இல்ல. ஒரு அம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு குழந்தைகளோட பொறுப்பை மறந்துட்டாங்கன்னா அது தியாகம் இல்ல. ஒரு மாணவன் விதி இருந்தா பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு படிக்காம இருந்தா அது பக்தி இல்ல, அது சோம்பேறித்தனம். கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கடமையை விட்டு ஓடுறது ஆன்மீகம் இல்ல. ஸ்லோகம் 18.8. துக்கம் மித்யேவ யத் கர்ம காய கிளேஷ பயாத் த்யஜேத் ச கிருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். இங்க கிருஷ்ணர் 2வது வகை தியாகத்தை சொல்றாரு, ராஜச தியாகம். அதாவது இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு கஷ்டத்தை பார்த்து கடமையை விட்டுட்டுறது. உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? ஜிம் போறதுக்கு முதல் 3 நாள் ரொம்ப ஆர்வம், 4வது நாள் இன்று மட்டும் விடலாம், அதுக்கப்புறம் மாத கணக்கில் போகவே மாட்டோம். தியானம் ஆரம்பிப்போம், 2 நாள் செய்வோம், 3வது நாள் டைம் இல்லை அப்படின்னு நிறுத்திடுவோம். இதெல்லாம் மனசோட விளையாட்டு. கஷ்டத்தை பார்த்து ஓடுற மனசு ஒரு நாளும் பெரிய வெற்றியை பார்க்காது. ஸ்லோகம் 18.9. காரியம் மித்யேவ யத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் த்யக்த்வா பலம் சைவ ச தியாகः சாத்விகோ மதः. இதுதான் கிருஷ்ணர் புகழ்ந்த சாத்வீக தியாகம். அதாவது இது என்னோட கடமை, அதனால நான் இதை செய்வேன், பலன் எப்படி வந்தாலும் பரவாயில்லை, இந்த மனநிலை. பாருங்க, ஒரு மருத்துவர் ராத்திரி 2 மணிக்கு அவசர சிகிச்சைக்கு வர்றாரு. ஏன்? அது அவரோட கடமை. ஒரு ஆசிரியர் தன்னோட மாணவன் நல்லா வளரணும்னு மனசார கற்றுக் கொடுக்கறாரு. ஏன்? அது அவரோட தர்மம். ஒரு விவசாயி மழை வரும் வராதுன்னு தெரியாம விதை போடுறாரு. ஏன்? அது அவரோட வாழ்க்கை. இவங்க எல்லாரும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லாம சொல்லிக் கொடுக்கறாங்க, கடமைய நேசி, பலனை அல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல கூட எவ்வளவு சண்டைகள் எதிர்பார்ப்பால தான் வருது. நான் இவ்வளவு செஞ்சேன், அவன் என்ன பண்ணா, நான் தான் எப்பவும் விட்டு கொடுக்கணுமா? இந்த கணக்கு ஆரம்பிச்ச உடனே அன்பு குறைய ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு, கடமை கணக்கு பார்க்காது. சூரியன் காலையில உதிக்கும்போது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பார்த்து வெளிச்சம் கொடுக்குதா? மரம் தன்னோட நிழலை நல்லவங்களுக்கு மட்டும் கொடுக்குதா? ஆறு தண்ணீரை பணக்காரங்களுக்கு மட்டும் கொடுக்குதா? இயற்கையே நமக்கு ஒரு பாடம் சொல்லுது, செய்வதை முழு மனசோட செய், எதிர்பார்ப்பை குறை. இந்த முதல் 9 ஸ்லோகங்கள்லயே கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையை மாற்ற அடிப்படை ரகசியத்தை சொல்லிட்டாரு. சந்நியாசம் என்றால் உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, தியாகம் என்றால் கடமையை விட்டுற்றதில்ல. ஆசைக்காக செய்யற செயலை விடணும், கடமையை விடக்கூடாது. பலன்ல பற்ற விடணும். அறியாமையால கடமையை விட்டா அது தாமசம், கஷ்டத்துக்கு பயந்து விட்டா அது ராஜசம். கடமைய பலன் எதிர்பார்க்காம செய்தா அதுதான் சாத்வீக தியாகம். இதெல்லாம் கேட்ட பிறகு நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரணும். சரி, நான் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி உண்மையில என்ன காரணம் இருக்கு? அந்த கேள்விக்குத்தான் கிருஷ்ணர் அடுத்த பகுதியில ஒரு ஆச்சரியமான பதில் சொல்றாரு. ஒரு செயல் நடக்க ஒருத்தன் மட்டும் காரணம் இல்ல,
5 காரணங்கள் இருக்கு. நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு நினைக்கிற அகங்காரத்தை ஒரே நொடியில உடைத்து போடுற அந்த உபதேசம். நம்ம பார்ட் 1ல கிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய உண்மையை புரிய வச்சாரு. கடமையை விட்டுட்டுறது சந்நியாசம் இல்ல, கடமையோட பலன்ல இருக்கிற பற்ற விட்டுட்டுறது தான் உண்மையான தியாகம். ஆனா அந்த உண்மையை கேட்ட உடனே இன்னொரு கேள்வி நமக்கு வருது. சரி, நான் ஒரு செயலை செய்யறேன் அப்படின்னா அந்த செயலை உண்மையாவே செய்யறது யாரு? நானா இல்ல வேற ஏதாவது சக்தியா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு வேலை நல்லா நடந்தா நான் செஞ்சேன், ஒரு வெற்றி கிடைச்சா என்னால தான் நடந்துச்சு, ஒரு தோல்வி வந்தா அவன் காரணம் இவங்க காரணம், இப்படி நம்ம மனசு உடனே ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆனா கிருஷ்ணர் இப்போ அந்த எண்ணத்தையே உடைக்க போறாரு. இது பகவத்கீதையிலேயே மிகவும் ஆழமான தத்துவங்களில் ஒன்று. ஸ்லோகம் 18.13. பஞ்சயிதானி மகாபாஹோ காரணானி நிபோதமே சாங்கியே கிருதாந்தே புரோக்தானி சித்தயே சர்வ கர்மணாம். கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, எந்த ஒரு செயலும் வெற்றிகரமா நடக்கணும்னா அதுக்கு 5 காரணங்கள் இருக்கு. அந்த 5 காரணத்தையும் கவனமா கேளு. பாருங்க, இது ரொம்ப சாதாரணமான வரி மாதிரி தோணலாம். ஆனா இதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் என்னுடையது அப்படிங்கிற அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கட்டிடம் கட்டுறாங்க. நம்ம வெளியில இருந்து பார்த்தா இந்த இன்ஜினியர் தான் கட்டினார் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா உண்மையில கட்டிடம் எழும்ப எத்தனை பேரோட உழைப்பு வேணும்? தொழிலாளி, மேஸ்திரி, சிமெண்ட், இரும்பு, மின்சாரம், மழையில்லாத காலநிலை, பணம், அனுமதி, இப்படி எவ்வளவோ காரணங்கள். அப்போ ஒருத்தர் மட்டும் நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய காரணங்கள் இருக்கு. ஸ்லோகம் 18.14. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதாஷ்ச பிருதக் சேஷ்டா தேவம் செய்வ அத்ர பஞ்சமம். இப்போ கிருஷ்ணர் அந்த 5 காரணங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் காரணம் அதிஷ்டானம், அதாவது உடம்பு. நம்ம உடம்பு இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியுமா? நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கறீங்க. உங்க கண் வேலை செய்யணும், உங்க காது கேட்கணும், மூளை செயல்படணும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் இந்த அனுபவம். அதனால உடம்பே முதல் கருவி. இரண்டாவது காரணம் கர்த்தா, அதாவது செயலை செய்யணும்னு முடிவெடுக்கிற ஜீவன். ஆசை, முயற்சி, முடிவு இவை எல்லாம் இங்க வருது. ஆனா இதை மட்டும் வைத்து வெற்றி வந்திடாது. மூன்றாவது காரணம் கரணம், அதாவது கருவிகள். கண், காது, கை, கால், மூளை, நாக்கு எல்லாமே கருவிகள். ஒரு ஓவியன் இருந்தா மட்டும் போதுமா? அவன்கிட்ட தூரிகை வேணும், வண்ணம் வேணும், கேன்வாஸ் வேணும். அதே மாதிரி நம்ம உடம்போட உறுப்புகள் எல்லாமே இறைவன் கொடுத்த கருவிகள். நான்காவது காரணம் பலவிதமான முயற்சிகள். ஒரே ஒரு முயற்சி போதாது, தினமும் தொடர்ச்சியா முயற்சி செய்யணும். ஒரு மாணவன் ஒரு நாள் மட்டும் படிச்சா மருத்துவரா ஆக முடியுமா? ஒரு பாடகர் ஒரு நாள் மட்டும் பயிற்சி எடுத்தா மேடையில பாட முடியுமா? ஒரு விவசாயி விதை போட்டுட்டு மறுநாள் அறுவடை செய்ய முடியுமா? இல்ல, முயற்சி தொடர்ந்து இருக்கணும். ஐந்தாவது காரணம் தெய்வம். இதுதான் மிகப்பெரிய காரணம், நம்ம கையில இல்லாத சக்தி. இதத்தான் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு விவசாயி நிலத்தை உழுறாரு, விதை போடுறாரு, உரம் போடுறாரு, தண்ணீர் ஊத்துறாரு, எல்லாத்தையும் சரியா செய்யறாரு. ஆனா மழை பெய்யலன்னா அவரால என்ன செய்ய முடியும்? ஒரு மருத்துவர் உயிரை காப்பாத்த எல்லா முயற்சியும் செய்யறாரு. ஆனா சில நேரம் அவரால கூட காப்பாத்த முடியாது. ஏன்? நம்ம கையில இல்லாத ஒரு சக்தி வேலை செய்யறது. ஒரு மாணவன் 1 வருடம் முழுக்க உழைக்கிறான். தேர்வு நாளைக்கு முன் உடம்பு சரியில்லாம போயிடுது. அவன் என்ன பண்ண முடியும்? இதத்தான் கிருஷ்ணர் தெய்வம்னு சொல்றாரு. அதாவது நம்ம முயற்சிக்கு அப்பாற்பட்ட சக்தி. அதனால முயற்சி செய்யாம எல்லாம் கடவுள் பார்த்து பாருன்னு உட்காரக்கூடாது. அதே நேரம் என்னால எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த 2 எண்ணத்துக்கும் நடுவுல இருக்கிற சமநிலையத்தான் பகவத்கீதை நமக்கு கற்றுக் கொடுக்குது.
நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்களுக்கு கிடைத்த வேலை, உங்க குடும்பம், உங்க உடல்நிலம், உங்க நண்பர்கள், உங்க திறமை, இது எல்லாத்தையும் நீங்க மட்டும் உருவாக்கினீங்களா? இல்ல, எவ்வளவோ காரணங்கள் சேர்ந்துதான் இன்று நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க. அந்த உண்மை புரிஞ்ச உடனே அகங்காரம் குறைய ஆரம்பிக்கும். ஆனா இன்னும் ஒரு பெரிய தவற மனுஷன் பண்றான். இந்த 5 காரணங்களும் இருந்தாலும் அவன் இன்னும் நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறான். அந்த தவற பத்தி தான் கிருஷ்ணர் அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல ரொம்ப ஆழமா பேச போறாரு. ஒரு மனிதன் நான் தான் செய்பவன்னு நினைக்கிறதால என்ன ஆபத்து? உண்மையில ஆத்மா செய்பவனா இல்ல சாட்சியா? அதோட ஆழமான விளக்கத்தை பார்க்கலாம். முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் ஒரு செயல் நடக்க 5 காரணங்கள் இருக்குன்னு சொன்னாரு. உடம்பு, செய்பவன், ஜீவன், கருவிகள், முயற்சி, தெய்வம். இந்த 5ம் சேர்ந்துதான் ஒரு செயல் முழுமையடையும். ஆனா இவ்வளவு தெளிவா உண்மை இருந்தும் மனுஷன் மட்டும் ஏன் இன்னைக்கும் ஒரு பெரிய தவறு பண்றான்? நான் இல்லன்னா எதுவுமே நடக்காது. இந்த ஒரு எண்ணம், இதுதான் அகங்காரம். பகவத்கீதையில கிருஷ்ணர் மீண்டும் மீண்டும் உடைக்க நினைக்கிற மிகப்பெரிய மாயை இதுதான். ஸ்லோகம் 18.15 ஷரீர வாங் மனோபிரியத் கர்ம பிராரபதே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ. கிருஷ்ணர் சொல்றாரு, ஒரு மனுஷன் உடம்பால, வாயால, மனசால எந்த செயலை செய்தாலும், அது நல்ல செயலா இருந்தாலும் தவறான செயலா இருந்தாலும், அதுக்கு பின்னாடி இந்த 5 காரணங்களும் இருக்கும். பாருங்க, இது ரொம்ப ஆழமான விஷயம். நம்ம பொதுவா என்ன நினைப்போம்? நான் பேசினேன், நான் எழுதினேன், நான் வெற்றியடைந்தேன். ஆனா நம்ம பேசுறதுக்கு நாக்கு வேணும், குரல் வேணும், மூளை சரியா வேலை செய்யணும், மூச்சு இருக்கணும், உயிர் இருக்கணும். இவை ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்போ நான் மட்டும்னு சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கு? உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கா? ஒரு நாள் காலையில எழுந்த உடனே தலைவலி, உடம்பு முடியல. அந்த நாள் முழுக்க நீங்க திட்டமிட்ட வேலை எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரம் புரியும், உடம்பு ஒத்துழைக்கலன்னா மனுஷன் எவ்வளவு சின்னவன். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம இதயத்தை நாம துடிக்க வைக்கிறோமா? இல்ல. மூச்சை நாம நினைச்சு விடுறோமா? இல்ல. ராத்திரி தூங்கும்போது நம்ம உடம்பு முழுக்க வேலை பார்த்துட்டே இருக்கு. யாரு நடத்துறாங்க? நம்மள மீறி ஒரு சக்தி. அதனாலதான் நம்ம சாதனைகளை நினைத்து சந்தோஷப்படலாம். ஆனா அகங்காரம் வரக்கூடாது. ஸ்லோகம் 18.16 தத்ரைவம் சதிகர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்யகிருத புத்தித்வான் நச பஷ்யதி துர்மதிஹி. இது பகவத்கீதையில ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள்ல ஒண்ணு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இந்த 5 காரணங்களும் இருந்தும் நான் மட்டும்தான் செய்பவன்னு நினைக்கிறவன் உண்மையை பார்க்கலை. எவ்வளவு நேரடியான வார்த்தை! நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தடவை இதை செய்றோம்? ஒரு பெரிய நிறுவனம், அங்க 1000 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு திட்டம் வெற்றி அடைஞ்சிச்சு. உடனே ஒருத்தர் மட்டும் இந்த ப்ராஜெக்ட் முழுக்க என்னால தான் சக்சஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது உண்மையா? அங்க வேலை பார்த்த ஒவ்வொருத்தரோட பங்கும் இருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை நல்லா வளர்ந்தா அதுக்கு அம்மா, அப்பா, ஆசிரியர், சமூகம், நண்பர்கள் எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு. ஆனா நம்ம மனசு மட்டும் நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விதையை நீங்க மண்ணுல போடுறீங்க, அதுக்கு தண்ணீர் ஊற்றுறீங்க, உரம் போடுறீங்க. ஆனா அந்த விதையை மரமா மாற்ற சக்தி உங்க கையில இருக்கா? இல்ல. அதை நாம உருவாக்க முடியாது. நம்மளால முடிஞ்சது முயற்சி மட்டும். வளர்ச்சியை கொடுக்கிறது இயற்கை, இறைவன். இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டா வெற்றி வந்தாலும் தலைக்கணம் வராது, தோல்வி வந்தாலும் மனசு உடையாது. ஏன்னா என்னால முடிஞ்ச முயற்சியை நான் செய்தேன், மீதியெல்லாம் இறைவனோட அருள். இந்த மனநிலை வந்துடும். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரும்பாலான மன அழுத்தத்துக்கு காரணம் வேலை இல்ல, எல்லாத்தையும் நானே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம். அதனாலதான் குழந்தை நம்ம பேச்ச கேட்கலன்னா கோபம், ஆபீஸ்ல திட்டமிட்ட மாதிரி நடக்கலன்னா கோபம், வியாபாரத்துல லாபம் குறைஞ்சா கவலை. ஏன்னா எல்லாத்தையும் நாம கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பிட்டோம்.
ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, முயற்சி உன்னோடது, முடிவு முழுக்க உன்னோடது இல்லை. இந்த ஒரு வரியை மனசுல வைத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பாதி கவலை குறைஞ்சிடும். ஆனா இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். சரி, நான் செய்பவன் இல்லைன்னா அப்போ பாவம் யாருக்கு, புண்ணியம் யாருக்கு? அல்லது ஆத்மா உண்மையில் செய்கிறதா இல்ல சாட்சியா மட்டும் இருக்குதா? இந்த கேள்விக்கு தான் கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல ஒரு அதிர்ச்சியான பதில் சொல்றாரு. அந்த பதில் பல நூற்றாண்டுகளாக ஆன்மீக அறிஞர்கள் ஆழமா விளக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மகா ரகசியம். முந்தைய பகுதியில கிருஷ்ணர் நம்ம அகங்காரத்துக்கு நேரடியா ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்தாரு. இந்த 5 காரணங்களும் இருக்கும்போது நான் மட்டும்தான் செய்பவன்னு எப்படி நினைக்கிற? இப்போ அதைவிட ஆழமான உண்மையை சொல்ல போறாரு. ஸ்லோகம் 18.17. யஸ்ய நாஹங்கிருதோ பாவோ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் ந ஹந்தி ந நிபத்யதே. இந்த ஸ்லோகத்தை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு? யாருக்கு அகங்காரம் இல்லையோ, யாரோட புத்தி பற்றில்லாம இருக்குதோ அவன் கர்மத்தால கட்டுப்பட மாட்டான். இதோட அர்த்தம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு கிடையாது. இல்ல, இங்க கிருஷ்ணர் பேசுறது தர்மத்துக்காக செய்யற செயலை பற்றி. அர்ஜுனன் தனிப்பட்ட கோபத்தால போராடல, அவன் பேராசைக்காக போராடல, பழி வாங்கிறதுக்காக போராடல, அவன் தர்மத்தை காப்பாத்துறதுக்காக போராடுறான். அதனால அவன் மனசுல நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாம இருந்தா அந்த செயல் அவனை கட்டி போடாது. இத இன்றைய வாழ்க்கையில எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கிறாரு. அவருக்கு தனிப்பட்ட பகையா? இல்ல, அவர் சட்டப்படி செய்றாரு. ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர் ஒருத்தரோட உடம்ப கத்தி வைத்து அறுக்கிறாரு. அவர் தீங்கு செய்றாரா? இல்ல, அவர் உயிரை காப்பாத்துறாரு. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு குற்றவாளியை கைது செய்றாரு. அவர் வெறுப்பால செய்றாரா? இல்ல, அது அவரோட கடமை. அதுதான் கிருஷ்ணர் சொல்ற தத்துவம். தர்மத்தோட செய்யற செயல், அகங்காரம் இல்லாம செய்யற செயல் மனுஷனை கட்டி போடாது. ஸ்லோகம் 18.18. ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவிதः கர்ம சங்கிரஹ. இங்க கிருஷ்ணர் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஒரு செயல் ஆரம்பிக்கணும்னா 3 விஷயம் தேவை. ஞானம், என்ன செய்யணும்னு தெரிஞ்சிற அறிவு. ஞேயம், செய்ய வேண்டிய இலக்கு. ஞாதா, அதை புரிஞ்சிக்கிற மனிதன். அதுக்கப்புறம் செயல் நடக்க கருவி, செயல், செய்பவன், இந்த 3ம் சேரணும். அதாவது வாழ்க்கை ஒரு சங்கிலி மாதிரி. ஒரு வளையம் உடைஞ்சாலும் முழு சங்கிலியும் பலவீனமாயிடும். நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ஒரு மாணவன் IAS ஆகணும்னு ஆசைப்படுறான். இலக்கு இருக்கு. அது மட்டும் போதுமா? படிக்கணும், உடம்பு ஒத்துழைக்கணும், ஆசிரியர்கள் இருக்கணும், புத்தகங்கள் இருக்கணும், தொடர்ச்சியான முயற்சி வேணும், தெய்வ அருளும் வேணும். அப்பதான் வெற்றி. ஒரு தொழிலதிபர் புதிய நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட யோசனை இருக்கு. ஆனா சரியான குழு இல்ல, நேரம் சரியில்லை, முதலீடு இல்ல. அப்போ அந்த யோசனை மட்டும் போதுமா? இல்ல. அதனால தான் வெற்றி வந்ததும் நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றவன் உண்மைய முழுமையா புரிஞ்சுக்கல. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப உழைச்சிருப்பீங்க. ஆனா கடைசி நேரத்துல எதிர்பார்க்காத ஒரு மனுஷன் வந்து உதவி பண்ணிருப்பாரு. அல்லது ஒரு சின்ன சந்திப்பு உங்க வாழ்க்கையையே மாத்தி இருக்கும். அல்லது ஒரு புத்தகம், ஒரு குரு, ஒரு நண்பரோட ஒரு வார்த்தை உங்க பாதையை மாற்றி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க யோசிச்சிருப்பீங்க, இது எல்லாம் எப்படி நடந்தது? அதுக்குத்தான் கிருஷ்ணர் சொல்றாரு, நம்ம பார்வைக்கு தெரியாத காரணங்களும் வாழ்க்கையை இயக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேரு 2 விதமான தவறுகள்ல ஒன்ன செய்யறாங்க. முதல் தவறு, எல்லாமே நான் தான். 2வது தவறு, எல்லாமே கடவுள், நான் எதுவும் செய்ய வேண்டாம். கிருஷ்ணர் இந்த 2யுமே ஏற்கல. அவர் சொல்றது என்ன? முழு மனதோட உழை, உன்னால முடிஞ்சத முழுமையா செய்,
வெற்றி வந்தா பணிவாயிரு, தோல்வி வந்தா உடைஞ்சு போகாத. ஏன்னா நீ மட்டுமில்ல, இறைவனும் உன்னோட பயணத்துல இருக்கார். இதுதான் பகவத்கீதையோட சமநிலை. இந்த ஸ்லோகங்களை கேட்ட பிறகு ஒரு கேள்வியை உங்க மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. நான் வெற்றி அடைஞ்சப்போ யார நினைக்கிறேன்? தோல்வி வந்தப்போ யார குறை சொல்றேன்? இந்த 2 கேள்விக்கும் நேர்மையா பதில் சொல்ல முடிஞ்சா அகங்காரம் மெதுவா கரைய ஆரம்பிக்கும். அகங்காரம் கரைஞ்ச இனத்துல தான் அமைதி பிறக்கும். ஆனா இன்னும் ஒரு விஷயம் கிருஷ்ணர் சொல்ல போறாரு. எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஒரே சம்பவத்தை 3 பேரு 3 விதமா பார்ப்பாங்க. ஏன்? ஏன்னா அறிவே 3 வகை, செயலும் 3 வகை, செய்பவனும் 3 வகை. சாத்வீக ஞானம் என்ன, ராஜச ஞானம் என்ன, தாமச ஞானம் என்ன? நம்ம இப்போ எந்த நிலையில இருக்கோம்? அத கிருஷ்ணர் அடுத்த பகுதியில, அதாவது ஸ்லோகம் 18.19 முதல் மிக ஆழமா விளக்க போறாரு. அந்த உபதேசம் நம்ம குணத்தை நாமே கண்ணாடியில பார்க்கிற மாதிரி நமக்கு காட்டப் போகுது. நம்ம பார்ட் 2ல ஒரு பெரிய உண்மையை கிருஷ்ணர் நமக்கு புரிய வச்சாரு. நான் மட்டும்தான் செய்கிறேன்னு நடக்கிறது அகங்காரம். ஒரு செயல் நடக்க உடம்பு, கருவிகள், முயற்சி, தெய்வ அருள், இப்படி 5 காரணங்கள் சேர்ந்து வேலை செய்யறதுன்னு பார்த்தோம். ஆனா இப்போ கிருஷ்ணர் இன்னும் ஆழமா நம்ம மனசுக்குள்ள இறங்க போறாரு. ஒரு கேள்வி: ஏன் ஒரே சம்பவத்தை 3 பேரு 3 விதமா பார்க்கறாங்க? ஒருத்தருக்கு அது நல்ல வாய்ப்பா தெரியும், இன்னொருத்தருக்கு அதே விஷயம் பெரிய பிரச்சனையா தெரியும், 3வது ஆளுக்கு அது எதுவுமே தெரியாது. ஏன் இப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கிருஷ்ணர் சொல்றாரு, அறிவே 3 வகை. நம்ம உலகத்தை பார்க்கிற கண்ணாடி தான் அறிவு. அந்த கண்ணாடி சுத்தமா இருந்தா உலகமும் தெளிவா தெரியும். அது அழுக்கா இருந்தா உலகமே தவறா தெரியும். ஸ்லோகம் 18.19. ஞானம் கர்ம ச கர்த்தா ச த்ரிதைவ குணபேததः ப்ரோச்யதே குணசங்கியானே யதாவத் ஸ்ருணு தான்யபி. கிருஷ்ண சொல்றாரு, அறிவும் செயலும் செய்பவனும் இந்த 3மே 3 குணங்களால பிரிக்கப்படுது. அதாவது சாத்வீகம், ராஜசம், தாமசம். இந்த 3 குணமும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. யாருமே 100% சாத்வீகமா இருக்க மாட்டாங்க, யாருமே முழுக்க தாமசமாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா எந்த குணம் அதிகமோ அதுதான் அவங்க வாழ்க்கையை இயக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே வீட்ல வளர்ந்த 2 பசங்க. ஒருத்தன் எல்லார்கிட்டையும் அன்பா பேசுவான், இன்னொருத்தன் எப்பவும் கோபம். ஏன்? ஒரே சூழ்நிலை, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற குணம் வேற. அதே மாதிரி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யற 2 பேரு. ஒருத்தர் நம்ம டீம் நல்லா வளரணும் அப்படின்னு நினைப்பார், இன்னொருத்தர் எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பார். வித்தியாசம் எங்க? வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற குணத்துல. ஸ்லோகம் 18.20. சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்யயம் மீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தத்ஞானம் வித்தி சாத்விகம். இது சாத்வீக ஞானம். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களுக்குள்ளையும் ஒரே பரமாத்மா இருக்கிறார்னு பார்க்கிற அறிவுதான் சாத்வீக ஞானம். எவ்வளவு பெரிய உண்மை! நம்ம வெளியில நிறம் வேற, மொழி வேற, மதம் வேற, நாடு வேற, பணம் வேற. ஆனா உயிர் அது ஒண்ணுதான். ஒரு குழந்தை அழுதா அது எந்த மத குழந்தைன்னு பார்த்துதான் அம்மா தூக்குறாங்களா? இல்ல, அது குழந்தைன்னு தான் பார்க்கறாங்க. ஒரு மனிதன் விபத்துல காயமா கிடந்தா நல்ல மனசு இருக்கிறவங்க முதல்ல உதவி செய்வாங்க. அவரோட ஜாதி என்ன, மொழி என்ன, அதை கேட்க மாட்டாங்க. இதுதான் சாத்வீக பார்வை. நீங்க ஒரு மரத்தை பாருங்க, அது நிழல் கொடுக்கும்போது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பிரிச்சு கொடுக்குதா? இல்ல. சூரியன் ஒளிய பிரிச்சு கொடுக்கறானா? இல்ல. இயற்கையே ஒற்றுமையை கத்துக் கொடுக்குது, மனுஷன் மட்டும் பிரிவை உருவாக்கிக்கிறான். உங்களுக்கும் இப்படிதான் தோணியிருக்கா? சில பேரை பார்த்த உடனே ஒரு காரணமே இல்லாம பிடிச்சிருக்கோம். ஏன்னா அவர்களோட மனசுல இருக்கிற அன்பு நம்ம மனசுக்கு தெரியும். அதுதான் சாத்வீக குணம். ஸ்லோகம் 18.21. பிருத்தக்த்வேன து ஞானம் நானா பாவான் பிருத்தக் விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தத் ஞானம் வித்தி ராஜசம். இது ராஜச ஞானம். இந்த அறிவு எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்கும். இவன் வேற, நான் வேற, என் குடும்பம், என் லாபம், என் வெற்றி, இந்த எண்ணம். இது முழுக்க தவறா? இல்ல. ஆனா இதுல ஒற்றுமை குறைவு, போட்டி அதிகம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை பாருங்க. ஒருத்தர் நல்ல கார் வாங்குறாரு, உடனே இன்னொருத்தருக்கு அமைதி போயிடும். ஏன்? ஒப்பீடு.
ஒருத்தர் வெளிநாடு போறாரு, உடனே நானும் போகணும். ஒருத்தர் வீடு கட்டுறாரு, நானும் அதை விட பெரிய வீடு கட்டணும். இந்த ஒப்பீட்டு வாழ்க்கை ராஜச மனநிலையை வளர்க்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சந்தோஷம் நம்ம வெற்றியால வருதா இல்ல மத்தவங்க தோல்வியோட ஒப்பீட்டால வருதா? இது ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி. ஸ்லோகம் 18.22. யத்து கிருத்ஸ்னவதே கஸ்மின் காரியே சக்தம் அஹைதுகம் அதத்வவர்த்தவதல்பம் ச தத் தாமசம் உதாகிருதம். இது தாமச ஞானம். அதாவது உண்மையை முழுமையா பார்க்காம ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அதுதான் முழு உண்மைன்னு நம்புறது. இது இன்றைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தா உண்மைன்னு செக் பண்ணாம ஃபார்வர்ட். ஒரு வீடியோ பார்த்தா முழு விஷயம் தெரியாம முடிவு. ஒருத்தரை பற்றி ஒரு வதந்தி கேட்டா அவரே கெட்டவர். இது தாமச அறிவு. ஒரு மருத்துவர் ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்து முடிவு எடுக்க மாட்டாரு. பல டெஸ்ட் பார்ப்பார், வரலாறு கேட்பார், அப்புறம்தான் டயக்னோசிஸ். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை, ஒரு போஸ்ட், அதையே முழு உண்மைன்னு நம்பிடுறோம். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற தாமச ஞானம். இப்போ நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நான் மனிதர்களை ஒற்றுமையோட பார்க்கறேனா, ஒப்பீட்டோட பார்க்கறேனா, இல்ல உண்மை தெரியாம முடிவெடுக்கிறேனா? இந்த 3 கேள்விக்கும் உங்க பதில் உங்க அறிவு எந்த குணத்துல இருக்குன்னு காட்டும். ஆனா கிருஷ்ணர் அறிவை பற்றி மட்டும் சொல்லல. அறிவு எப்படி இருக்குதோ செயலும் அப்படித்தான் இருக்கும். சாத்வீக கர்மம் என்ன, ராஜச கர்மம் என்ன, தாமச கர்மம் என்ன, அத அடுத்த பகுதியில ஸ்லோகம் 18.23-25ல ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் 3 வகையான ஞானத்தை பற்றி சொன்னாரு. சாத்வீக ஞானம், எல்லா உயிர்களிலும் ஒரே இறைவனை பார்க்கிற பார்வை. ராஜச ஞானம், பிரிவையும் ஒப்பீட்டையும் அதிகமா பார்க்கிற பார்வை. தாமச ஞானம், உண்மையை முழுமையா புரிஞ்சுக்காம முடிவெடுக்கிற பார்வை. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. நம்ம பார்வை எப்படி இருக்குதோ நம்ம செயலும் அப்படித்தான் இருக்கும். ஒரு மனுஷன் மனசுல அன்பு இருந்தா அவனோட செயலும் அன்பாவே இருக்கும். மனசுல பேராசை இருந்தா செயல்லையும் பேராசை தெரியும். மனசுல அறியாமை இருந்தா செயலிலையும் குழப்பம்தான் வரும். அதனாலதான் கிருஷ்ணர் ஞானத்துக்கு அடுத்தது கர்மம் அப்படின்னு வரிசையா எடுத்துக்கிட்டு போறாரு. ஸ்லோகம் 18.23. நியதம் சங்கரஹிதம் மராக துவேஷத கிருதம் அபல பிரேப்சுனா கர்மயத் தத் சாத்விகம் உச்சதே. கிருஷ்ணர் சொல்றாரு, கடமையா செய்யப்படுற செயல், பற்றில்லாம செய்யப்படுற செயல், வெறுப்பும் ஆசையும் இல்லாம செய்யப்படுற செயல், பலனை எதிர்பார்க்காம செய்யப்படுற செயல், அதுதான் சாத்வீக கர்மம். இதுதான் பகவத்கீதையோட இதயம். பாருங்க, இது சும்மா புத்தகத்துல படிக்கிற தத்துவம் இல்ல. இது தினமும் நம்ம வீட்டுல நடக்க வேண்டிய வாழ்க்கை முறை. ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் இதுக்கு என்ன ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்கறாங்களா? இல்ல, அது அன்பு, அது கடமை, அதுதான் சாத்வீக கர்மம். ஒரு ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்கறாரு. பணக்கார பையனுக்கு மட்டும் அதிகமா சொல்லிட்டு ஏழை பையனை புறக்கணிக்கிறாரா? ஒரு நல்ல ஆசிரியர் அப்படி செய்ய மாட்டாரு. அவருக்கு கற்பிக்கிறது தர்மம். ஒரு மருத்துவர் அவசர சிகிச்சை அறையில நோயாளிய பார்த்துட்டு முதல்ல வங்கி கணக்கு கேட்டுட்டு சிகிச்சை ஆரம்பிக்கிறாரா? இல்ல, முதல்ல உயிரை காப்பாத்துறாரு. அதுதான் கடமை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல கூட சில வேலைகளை யாரும் பார்க்கலனாலும் நாம செய்றோம். ஏன்னா அது சரின்னு நமக்கு தெரியும். யாரும் பாராட்டலனாலும் நேர்மையா வேலை செய்றோம். அதுதான் சாத்வீக கர்மம். ஸ்லோகம் 18.24. யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேண வா புனః கிரியதே பகுலாயாசம் தத் ராஜசமுதாஹிருதம். இப்போ ராஜச கர்மம். இந்த செயல் எப்படி இருக்கும்? ஆசைக்காக செய்யப்படும், புகழுக்காக செய்யப்படும், அகங்காரத்துக்காக செய்யப்படும். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இத நிறைய பார்க்கலாம். ஒருத்தர் உதவி செய்யறாரு, அது நல்ல விஷயம். ஆனா உதவி செய்யறதுக்கு முன்னாடியே கேமரா ஆன், வீடியோ ரெடி, தம்ப்நெயில் ரெடி, டைட்டில் ரெடி, பிறகுதான் உதவி. இங்க கேள்வி, உதவி தவறா? இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள நோக்கம் என்ன? அதைத்தான் கிருஷ்ணர் பார்க்கிறாரு. ஒருத்தர் கோவிலுக்கு போறாரு, அது நல்லது.
ஆனா எல்லாரும் என்னை பக்தன் என்று சொல்லணும் இந்த எண்ணம் வந்தவுடனே அது ராஜச குணத்துக்கு மாற ஆரம்பிக்கும். ஒரு மாணவன் படிக்கிறான். ஏன்? அறிவு வளரணும், இது நல்லது. ஆனா அவனை விட நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அதற்காக மட்டும் படிச்சா அங்க போட்டி அதிகம், அமைதி குறைவு. உங்களுக்கும் இப்படிதான் நடந்திருக்கா? ஒரு வேலை முடிச்சதும் உடனே என்னை யாராவது பாராட்டினாங்களா, எத்தனை பேர் லைக் போட்டாங்க, என்ன மென்ஷன் பண்ணாங்களா அப்படின்னு மொபைலை திரும்ப திரும்ப பார்த்திருக்கீங்களா? நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். இதுதான் ராஜச மனநிலை. இது வெற்றியை தருமா? தரும். ஆனா அமைதியை தராது. ஏன்னா இன்னும் இன்னும் வேணும்னு மனசு கேட்க ஆரம்பிச்சிரும். ஸ்லோகம் 18.25. அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனபேக்ஷ்ய ச பௌருஷம் மோகாதாரப்யதே கர்ம யத் தத் தாமசமுச்யதே. இது தாமச கர்மம். அதாவது விளைவு என்ன ஆகும், யாருக்காவது கஷ்டம் வருமா, என்ன இழப்பு, எதையும் யோசிக்காம செய்யற அறியாமையின் செயல். இன்னைக்கு இதுதான் அதிகமா இருக்கு. கோபம் வந்துருச்சு, உடனே சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் 1000 பிரச்சனை. அந்த ஒரு நிமிட கோபம் பல வருட உறவை உடைச்சிரும். மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, இது தாமச கர்மம். ஏன்? தன்னோட உயிரும் மத்தவங்களோட உயிரும் எதையும் யோசிக்கல. ஒரு பொய்யை பரப்புறது, ஒரு வதந்திய ஃபார்வர்ட் பண்றது, ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கிறது, இது எல்லாம் யோசனை இல்லாத செயல். அதனாலதான் கிருஷ்ணர் இதை தாமச கர்மம் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்ம தினமும் செய்யற செயல்கள்ல எவ்வளவு செயல் கடமையால வருது, எவ்வளவு செயல் புகழுக்காக வருது, எவ்வளவு செயல் யோசிக்காம நடக்குது? இந்த கேள்வியை ஒவ்வொரு ராத்திரியும் நம்ம மனசுக்குள்ள கேட்டோம்னா வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இப்ப வரை கிருஷ்ணர் அறிவை பிரிச்சு காட்டினாரு, செயலை பிரிச்சு காட்டினாரு. ஆனா இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. செயலை செய்யற மனிதனே 3 வகை. சாத்வீக கர்த்தா யார், ராஜச கர்த்தா யார், தாமச கர்த்தா யார்? அதுதான் அடுத்த ஸ்லோகங்கள்ல வரப்போகுது. அந்த 3 வகை மனிதர்களை பற்றி கேட்டவுடனே, அட இது என்னை பற்றிதானே சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். முந்தைய 2 பகுதிகளில் கிருஷ்ணர் நம்ம மனசுக்கு ஒரு கண்ணாடி காட்டிட்டாரு. முதல்ல அறிவு 3 வகை, அதுக்கப்புறம் செயல் 3 வகை. இப்போ அந்த செயலை செய்யற மனுஷனே 3 வகைன்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா ஒரே வேலையை 2 பேர் செய்யலாம். ஆனா ஒருத்தரோட மனநிலை வேற, இன்னொருத்தரோட மனநிலை வேற. அதனால வெளியில ஒரே செயல் மாதிரி தெரிஞ்சாலும் கர்ம பலன் வேற மாதிரி அமையும். ஸ்லோகம் 18.26. முக்தசங்கோ அனஹம்வாதி திருதி உற்சாக சமன்விதः சித்ய சித்யோர் நிர்விகாரः கர்த்தா சாத்விகோ உச்சதே. கிருஷ்ணர் சொல்றாரு, சாத்வீக கர்த்தா யார்? பற்றில்லாம இருப்பவன், நான்னு பெருமை பேசாதவன், உறுதியா உழைக்கிறவன், வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி மனசை இழக்காதவன். இதுதான் சாத்வீக மனுஷன். நீங்க ஒரு நல்ல மருத்துவரை கவனிச்சிருக்கீங்களா? ஒரு நோயாளியை காப்பாத்திட்டார்னா அவர் வெளியே வந்து என்ன மாதிரி டாக்டர் உலகத்திலேயே இல்ல அப்படின்னு தினமும் சொல்லிக்கிட்டு இருப்பாரா? இல்ல, அடுத்த நோயாளியை பார்க்க போயிடுவார். ஏன்னா அவருக்கு அது கடமை. ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு மாணவன் பெரிய அதிகாரியானாலும் நான் தான் உன்னை இப்படி ஆக்கினேன்னு பெருமை பேச மாட்டார். அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு கற்றுக் கொடுத்ததுல தான் சந்தோஷம். நம்ம வீட்லயே கூட சில பேர் அமைதியா எல்லா பொறுப்பையும் செய்வாங்க. வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா அவங்களால தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்க தான் உண்மையான சாத்வீக கர்த்தாக்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம செயலை விட அதை செய்யற மனநிலையை நாம எவ்வளவு கவனிக்கிறோம். வெற்றி வந்தா நம்ம முதல் வார்த்தை என்ன? கடவுளோட அருள் ஆ, இல்ல நான் சொன்னேன்ல ஆ. இந்த ஒரு வித்தியாசம்தான் அகங்காரத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு. ஸ்லோகம் 18.27. ராகி கர்ம பல பிரேப்சுர் லுப்தோ ஹிம்சாத்மகோ அசுச்சிஹி ஹர்ஷசோகான்விதः கர்த்தா ராஜச பரிகீர்த்திதः. இப்போ ராஜச கர்த்தா, இவரோட அடையாளம் என்ன? பலன் மேல ஆசை, பேராசை, போட்டி. வெற்றி வந்தா அளவுக்கு மீறிய சந்தோஷம், தோல்வி வந்தா அளவுக்கு மீறிய கவலை. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல இத நிறைய பார்க்கலாம்.
ப்ரொமோஷன் கிடைச்சா உலகமே நம்ம கையில வந்த மாதிரி, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி. ஏன்? மனசு முழுக்க பலன்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியால ஒரு வீடியோ போட்டீங்க, 1,00,000 வியூஸ் வந்துச்சு, சந்தோஷம். அடுத்த வீடியோக்கு 10,000 வியூஸ் தான், உடனே மனசு உடைஞ்சிடும். ஏன்? செயலை ரசிக்கல, பலனை மட்டும் ரசிச்சோம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில பேரு வேலை செய்யறத விட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற பாராட்டுல தான் அதிக ஆர்வம். அங்கிருந்து ராஜச குணம் ஆரம்பிக்குது. ஸ்லோகம் 18.28. அயுக்தஹா பிராகிருதஹா ஸ்தப்தஹா ஷட்டோ நைஷ்கிருதிகோ லசஹா விஷாதி தீர்க்கசூத்ரீச்ச கர்த்தா தாமச உச்சதே. இப்போ தாமச கர்த்தா. கிருஷ்ணர் சொல்ற குணங்களை கவனிங்க. சோம்பேறித்தனம், பொறுப்பில்லாமை, ஏமாத்துற குணம், எப்பவும் சோகமா இருப்பது, செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடுறது, இதெல்லாம் சேர்ந்து தாமச மனுஷனை உருவாக்குது. இன்னைக்கு எவ்வளவு பேரு நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டுகள் கடந்து போயிடுது. உடற்பயிற்சி நாளைக்கு, தியானம் நாளைக்கு, நல்ல பழக்கம் நாளைக்கு, மன்னிப்பு கேட்கணும் நாளைக்கு. அந்த நாளை பல பேரோட வாழ்க்கையவே சாப்பிட்டுருச்சு. ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல 2 விவசாயிகள் இருந்தாங்க. முதல் விவசாயி மழை வருதோ இல்லையோ தன்னோட நிலத்தை தினமும் தயார் பண்ணிக்கிட்டே இருந்தார். இரண்டாவது விவசாயி மழை வந்தப்புறம் பாப்போம்னு இருந்தார். மழை வந்துச்சு. முதல் விவசாயி உடனே விதை போட்டார். இரண்டாவது விவசாயி அப்பதான் நிலத்தை உழ ஆரம்பிச்சார். அறுவடை காலம் வந்தப்போ முதல் விவசாயி மகிழ்ச்சியா இருந்தார். இரண்டாவது விவசாயி என் அதிர்ஷ்டமே சரியில்லைன்னு அழுதார். அதிர்ஷ்டம் பிரச்சனை இல்ல, தள்ளி போடுற பழக்கம்தான் பிரச்சனை. இதுதான் கிருஷ்ணர் சொல்ற தாமச கர்த்தா. இப்போ இந்த பார்ட் முழுக்க நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? கிருஷ்ணர் நம்மள மதிப்பிட சொல்லல, நம்மள நாமே கவனிக்க சொல்றாரு. இன்று நான் எந்த குணத்துல இருக்கேன்? சாத்வீகமா, ராஜசமா, தாமசமா? இந்த கேள்வியை தினமும் கேட்டா மனசு மெதுவா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா மாற்றம் வெளியிலிருந்து வராது, உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. கிருஷ்ணர் அறிவு, செயல், செய்பவன் 3ஐயும் பிரிச்சு சொல்லிட்டாரு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒருத்தனுக்கு சரியான அறிவு இருந்தாலும் அதை தொடர்ந்து வாழுற உறுதி இல்லைன்னா என்ன பயன்? ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் மன அமைதியா இருக்கிறதுக்கும் உண்மையான காரணம் என்ன? அதுக்கு தான் அடுத்த பகுதியில கிருஷ்ணர் பேச போறாரு. புத்தி, உறுதி மற்றும் உண்மையான சந்தோஷம், சுகம், இந்த 3ம் எப்படி 3 குணங்களால மாறுது என்பதை ஸ்லோகம் 18.30 முதல் 18.40 வரை மிக ஆழமா விளக்க போறாரு. முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கைய ஒரு கண்ணாடி மாதிரி காட்டிட்டாரு. அறிவு 3 வகை, செயல் 3 வகை, செய்பவனும் 3 வகை. இப்போ அவர் இன்னும் உள்ளுக்குள்ள இறங்குறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிருந்தும் ஏன் தவறு பண்றான்? சில பேருக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனா பொய் சொல்றாங்க. கோவப்படக்கூடாதுன்னு தெரியும், ஆனா கோவப்படுறாங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு தெரியும், ஆனா தினமும் உடம்புக்கு கெடுதல் செய்யற உணவு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்? அறிவு மட்டும் இருந்தா போதாதா? அதுக்கு தான் கிருஷ்ணர் இப்போ புத்தி பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. புத்தி அப்படின்னா நல்லது எது, கெட்டது எது, இப்போ நான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிற உள்ளுணர்வு. அதனால அறிவு ஒரு விளக்கு மாதிரி இருந்தா புத்தி அந்த விளக்க சரியான திசையில திருப்புற கை. ஸ்லோகம் 18.29. புத்தேர் பேதம் திருதேஷ்சைவ குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு ப்ரோச்யமானமசேஷேண பிருதக்த்வேன தனஞ்சய. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, புத்திக்கும் உறுதிக்கும் 3 வகை இருக்கு. அதை இப்போ முழுமையா சொல்றேன். இதுல ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அறிவு மட்டும் போதாது, சரியான முடிவெடுக்கிற புத்தியும் வேணும். அந்த முடிவை கடைசி வரைக்கும் கொண்டு போற உறுதியும் வேணும். உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? ஒரு நல்ல புத்தகம் வாங்கியிருப்பீங்க, 2 நாள் படிப்பீங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. அல்லது ஜனவரி 1ஆம் தேதி இனிமேல் தினமும் உடற்பயிற்சின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, 10 நாள்ல முடிஞ்சிருக்கும். ஏன்? முடிவு இருந்துச்சு, ஆனா உறுதி குறைஞ்சிருச்சு. இதுதான் கிருஷ்ணர் சொல்ல போற தத்துவம். ஸ்லோகம் 18.30. பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச
காரியகாரியே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யாவேத்தி புத்திஹி சா பார்த்த சாத்விகி. இதுதான் சாத்வீக புத்தி. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? சாத்வீக புத்தி இருக்கிறவனுக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது தர்மம், எது அதர்மம், எது நம்மை கட்டிப்போடும், எது நம்மை விடுவிக்கும், இதெல்லாம் தெளிவா தெரியும். பாருங்க, இது புத்தக அறிவு இல்ல, வாழ்க்கை அறிவு. ஒரு வியாபாரி சட்டத்துக்கு விரோதமா ஒரு வழியில நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இது சரியில்லை. அதுதான் சாத்வீக புத்தி. ஒரு மாணவன் தேர்வுல காப்பி அடிச்சா பாஸ் ஆகலாம். ஆனா இது என்னோட வெற்றி இல்லைன்னு நினைக்கிறான். அதுதான் சாத்வீக புத்தி. ஒரு ஊழியர் யாருக்கும் தெரியாம நிறுவனத்துக்கு நஷ்டம் செய்ய முடியும். ஆனா அவர் செய்ய மாட்டார். ஏன்? காவல்துறை பயமா? இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற மனசாட்சி. அதுதான் சாத்வீக புத்தி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்ல யாருமே இல்ல, மேசை மேல பணம் இருக்கு. அதை எடுத்துட்டு போகலாம், யாருக்கும் தெரியாது. ஆனா ஒருத்தர் தொடமாட்டார், இன்னொருத்தர் எடுத்துட்டு போயிடுவார். வித்தியாசம் எங்க? பணம் ஒரே பணம், வீடு ஒரே வீடு, சூழ்நிலை ஒரே மாதிரி. ஆனா புத்தி வேற. சாத்வீக புத்தி இருக்கிறவங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பாங்க. இதனால யாருக்காவது கஷ்டம் வருமா? அந்த ஒரு கேள்வியே அவங்கள நிறைய தவறுகள்ல இருந்து காப்பாத்தும். ஸ்லோகம் 18.31. யயா தர்மமதர்மம் ச காரியம் சாகாரியமேவ ச அயதாவத் பிரஜாநாதி புத்திஹி சா பார்த்த ராஜசி. இப்போ ராஜச புத்தி. இந்த புத்தி சரி தப்ப முழுமையா புரிஞ்சுக்காது. அதுக்கு குழப்பம் அதிகம். இன்னைக்கு உலகத்துல இத நிறைய பார்க்கலாம். எல்லாரும் இப்படித்தான் பண்றாங்க, அதனால நானும். கொஞ்சம் பொய் சொன்னா என்ன, சின்ன லஞ்சம் தானே, இப்படி மனசு நாமே ஏமாத்த ஆரம்பிக்கும். ஒரு தவற 100 தடவை நியாயப்படுத்தினாலும் அது சரியாகிடாது. ஆனா ராஜச புத்தி அதைத்தான் செய்யும். உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மனசு சொல்லும் இது சரியில்லை, ஆனா ஆசை சொல்லும் ஒரே தடவை தானே. அந்த நேரத்துல நாம எதை கேட்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஸ்லோகம் 18.32. அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசா விருதா சர்வார்த்தான் விபரீதான்ச்ச புத்திஹி சா பார்த்த தாமசி. இதுதான் தாமச புத்தி. இது ரொம்ப ஆபத்தான நிலை. ஏன்னா இங்க தவற தெரிஞ்சுக்காம செய்யறதில்ல, தவறையே சரின்னு நம்புற நிலை. ஒருத்தர் மது குடிக்கிறதையே பெருமையா நினைக்கிறாரு, ஒருத்தர் ஏமாத்துறதையே புத்திசாலித்தனம் நினைக்கிறாரு, ஒருத்தர் மற்றவர்களை அவமானப்படுத்துறதையே வீரம்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் தாமச புத்தி. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல கூட ஒருத்தரை அவமானப்படுத்துற வீடியோ லட்சக்கணக்கான வியூஸ். ஆனா நல்ல விஷயத்த சொல்ற வீடியோ அவ்வளவு பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்? மனசு எதுல ஈர்க்கப்படுதோ அதே மாதிரி புத்தியும் மாற ஆரம்பிக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை முடிவுகளை உண்மையா யோசிச்சு எடுக்கிறோம், எத்தனை முடிவுகளை கூட்டத்தை பார்த்து எடுக்கிறோம்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் இப்போ நமக்கு ஒரு கண்ணாடி காட்டிட்டாரு. உங்க புத்தி எந்த நிலையில இருக்கு? ஆனா சரியான புத்தி இருந்தாலே போதுமா? இல்ல, அதை தொடர்ந்து வாழுற உறுதி வேணும். அந்த உறுதியும் சாத்வீகம் ராஜசம்னு 3 வகை இருக்குன்னு கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகங்கள்ல விளக்க போறாரு. முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் புத்தி பத்தி பேசினார். ஒரு மனுஷனோட வாழ்க்கைய உயர்த்துறதோ இல்ல கீழே இழுக்கிறதோ அவன் எடுக்கிற முடிவுகள். அந்த முடிவுகளை எடுக்கிற சக்தி தான் புத்தி. ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. சரி, நல்ல முடிவு எடுத்தாச்சு, அதை கடைசி வரைக்கும் தொடர்ந்து செய்யற சக்தி எங்கிருந்து வருது? எத்தனை பேரு காலை 5 மணிக்கு எழுந்திருப்பேன்னு முடிவு பண்ணிருக்காங்க? எத்தனை பேரு தினமும் பகவத்கீதை படிப்பேன்னு முடிவு பண்ணிருக்காங்க? எத்தனை பேரு இனிமேல் கோபப்பட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்காங்க? ஆனா சில நாள்ல அந்த முடிவு மறைஞ்சு போயிருக்கும். ஏன்? முடிவு இருந்தது, ஆனால் உறுதி இல்லை. அதனாலதான் கிருஷ்ணர் இப்போ திருதி, அதாவது உறுதி, மனவலிமை, நிலைத்தன்மை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்லோகம் 18.33. திருத்யா யயா தாரயதே மனః பிராணேந்திரிய கிரியாஹ
யோகேனாவ்யபிசாரிண்யா திருதிஸ்ஸா பார்த்த சாத்விகி. கிருஷ்ணர் சொல்றாரு, சாத்விக உறுதின்னா மனசையும் புலன்களையும் உயிர் சக்தியையும் சரியான பாதையில தொடர்ந்து நடத்துற மன வலிமை. இதுதான் பாருங்க, இது ஒரு நாள் வரும் ஆர்வம் இல்ல, இது வாழ்க்கை முழுக்க இருக்கிற ஒழுக்கம். ஒரு இசைக்கலைஞனை நினைச்சு பாருங்க. அவர் மேடையில 2 மணி நேரம் அழகா பாடுறாரு. அதுக்கு பின்னாடி எத்தனை வருஷ பயிற்சி இருக்கும். தினமும் மழையாயிருந்தாலும் வெயிலாயிருந்தாலும் மனசு இருந்தாலும் இல்லைன்னாலும் பயிற்சி. அதுதான் சாத்விக உறுதி. ஒரு விவசாயி இன்று விதை போட்டுட்டு நாளைக்கு அறுவடை எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு தெரியும், காலம் வேணும், பொறுமை வேணும், தொடர்ச்சி வேணும். இதுதான் திருதி. உங்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்கா? ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிக்கும் போது முதல் 3 நாள் ரொம்ப உற்சாகம் இருக்கும். அப்புறம் மனசு சொல்லும், இன்று மட்டும் விடு. அந்த இன்று மட்டும்தான் பல நல்ல பழக்கங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டு போயிருக்கு. சாத்விக உறுதி இருக்கிறவங்க மனசு என்ன சொன்னாலும் தர்மம் என்ன சொல்றதோ அதைத்தான் கேட்பாங்க. ஸ்லோகம் 18.3-4. யயா து தர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதேர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஸ்ஸா பார்த்தராஜசி. இப்போ ராஜச உறுதி. இந்த மனுஷனுக்கும் உறுதி இருக்கு. ஆனா அந்த உறுதி எதுக்காக? பலனுக்காக. ஒருத்தர் பகல் ராத்திரி உழைக்கிறாரு. ஏன்? பணம் சம்பாதிக்க. அது தவறா? இல்ல. ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கையோட இலக்கு ஆயிடுச்சுன்னா அங்க ராஜச குணம் அதிகமாயிடும். ஒரு மாணவன் முயற்சி செய்றான். ஏன்? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். நல்ல விஷயம். ஆனா அறிவை நேசிக்காம ரேங்கை மட்டும் நேசிச்சா அங்க அமைதி இருக்காது. இன்னைக்கு நிறைய பேரு ஹெல்த்துக்காக எக்ஸசைஸ் செய்யல, போட்டோ நல்லா வரணுங்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்றாங்க. படிக்கிறது அறிவுக்காக இல்ல, ஜாபுக்காக மட்டும். வேலை செய்யறது சேவைக்காக இல்ல, சாலரிக்காக மட்டும். இது ராஜச உறுதி. இந்த உறுதி வெற்றியை தரும். ஆனா திருப்தியை தருமா? ரொம்ப அரிது. ஏன்னா ஒரு இலக்கு அடைஞ்ச உடனே இன்னொரு இலக்கு, அப்புறம் இன்னொரு இலக்கு. மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை இது கிடைச்சா சந்தோஷம்னு நினைச்சிருக்கோம். அது கிடைத்த பிறகு எவ்வளவு நாள் அந்த சந்தோஷம் இருந்தது? 1 வாரமா? 1 மாதமா? அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஆசை. இதுதான் ராஜச மனநிலை. ஸ்லோகம் 18.3-5. யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவச்ச நவிமுஞ்சதி துர்மேதா திருதிஸ்ஸா பார்த்த தாமசி. இது தாமச உறுதி. இத கேட்ட உடனே உறுதியே தாமசமானு தோணலாம். ஆமா, ஏன்னா சில பேரு நல்ல விஷயத்துல உறுதியா இருக்க மாட்டாங்க. ஆனா கெட்ட பழக்கத்துல மட்டும் உறுதியா இருப்பாங்க. ஒருத்தர் நான் சிகரெட் விட மாட்டேன்னு சொல்றாரு. அது உறுதிதானே, ஆனா தவறான உறுதி. ஒருத்தர் எப்பவும் என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. யாரு ஊக்கப்படுத்தினாலும் மாற மாட்டார். இது கூட தாமச உறுதி. சில பேரு பழைய காயங்களை விடமாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சொன்ன ஒரு வார்த்தைய இன்னைக்கும் மனசுல சுமந்துகிட்டு இருப்பாங்க. அது நினைவில்ல, அது தாமச பற்று. கிருஷ்ணர் சொல்றாரு, பயம், சோகம், சோம்பேறித்தனம், அகங்காரம் இதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு வாழற மனநிலை மனுஷனை முன்னேற விடாது. உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? ஒரு தோல்வி நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நான் முயற்சியே பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அந்த முடிவு உங்களை காப்பாத்தல, அது உங்களை பின்னாடி இழுத்துச்சு. நம்ம வாழ்க்கையில நம்மளை கட்டி போடுறது வெளி உலகம் இல்ல, நம்ம மனசு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பழைய நினைவுகள் தான். அதை விடுற தைரியம் வந்தா புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும். இப்ப கிருஷ்ணர் புத்தியையும் உறுதியையும் விளக்கிட்டாரு. ஆனா இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. உலகத்துல எல்லாரும் சந்தோஷத்துக்காக தான் ஓடுறாங்க. ஆனா எல்லா சந்தோஷமும் ஒரே மாதிரியா? இல்ல. சில சந்தோஷம் ஆரம்பத்துல கசக்கும், பின்னாடி இனிக்கும். சில சந்தோஷம் ஆரம்பத்துல இனிக்கும், பின்னாடி விஷமா மாறும். அந்த 3 வகையான சந்தோஷத்தை கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப ஆழமா சொல்ல போறாரு. முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் புத்தி எப்படி 3 வகையா இருக்கணும், உறுதி எப்படி 3 வகையா இருக்கணும் நமக்கு தெளிவா சொன்னாரு. இப்போ அவர் இந்த பகுதியில ஒரு விஷயத்தை கேட்கிற மாதிரி இருக்கார்.
நீ வாழ்க்கையில உண்மையாவே என்ன தேடிக்கிட்டு இருக்க? பணம், புகழ், பதவி, அன்பு, அமைதி. நேர்மையா பார்த்தா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விஷயத்துக்காக தான் ஓடுறான், சந்தோஷம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லா சந்தோஷமும் ஒரே மாதிரி இல்ல. சில சந்தோஷம் ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா பின்னாடி வாழ்க்கைய உயர்த்தும். சில சந்தோஷம் ஆரம்பத்துல ரொம்ப இனிமையா இருக்கும், ஆனா கடைசியில மனசையே அழிச்சிடும். ஸ்லோகம் 18.36. சுகம் த்விதானிம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரதர்ஷபா அபியாசாத்ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. கிருஷ்ணர் சொல்றாரு, இப்போ சந்தோஷமும் 3 வகைன்னு கேளு. ஒரு முக்கியமான வார்த்தையை கவனிங்க, அபியாசம், அதாவது தொடர்ந்த பயிற்சி. உண்மையான சந்தோஷம் ஒரே நாள்ல வராது. அதை வளர்க்கணும், பயிற்சி செய்யணும், மனச பழக்கணும். உங்களுக்கும் இப்படிதான் தோணியிருக்கா? முதல் நாள் தியானம் பண்ணும்போது மனசு அமைதியா இருந்ததா? இல்ல. முதல் நாள் உடற்பயிற்சி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். முதல் நாள் பகவத்கீதை படிக்கும்போது எல்லாமே புரியாம இருந்திருக்கும். ஆனா தொடர்ந்து செய்த அப்புறம் அதுல ஒரு இனிமை வந்திருக்கும். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற பாதை. ஸ்லோகம் 18.37. யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜாம். இதுதான் சாத்வீக சந்தோஷம். கிருஷ்ணர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஆரம்பத்துல விஷம் மாதிரி இருக்கும், கடைசியில அமிர்தம் மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை உதாரணம் இருக்கு? ஒரு மாணவன் தேர்வு நேரத்துல நண்பர்கள் எல்லாரும் வெளியே போறாங்க, அவன் மட்டும் வீட்ல இருந்து படிக்கிறான். அந்த நேரத்துல அது கஷ்டம், ஆனா முடிவுல வெற்றி. ஒருத்தர் காலை 5 மணிக்கு எழுந்து நடைப்பயிற்சி போறாரு. முதல் வாரம் உடம்பே வலிக்கும், ஆனா 6 மாதத்துக்கு அப்புறம் உடம்பும் ஆரோக்கியம், மனசும் சந்தோஷம். ஒருத்தர் கோபம் வந்தாலும் அமைதியா இருக்க பயிற்சி எடுக்கிறாரு. முதல்ல ரொம்ப கஷ்டம், ஆனா கொஞ்ச நாள்ல அந்த அமைதியே அவரோட பலமா மாறிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில உண்மையாவே மதிப்புள்ள எல்லா விஷயமும் ஆரம்பத்துல கஷ்டம்தான். குழந்தை நடக்க கத்துக்கிறதும் கஷ்டம், இசை கத்துக்கிறதும் கஷ்டம், யோகா, தியானம், ஒழுக்கம் எல்லாமே ஆரம்பத்துல கஷ்டம். ஆனா அதோட பலன் வாழ்க்கை முழுக்க நம்ம கூட இருக்கும். ஸ்லோகம் 18.38. விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். இது ராஜச சந்தோஷம். ஆரம்பத்துல அமிர்தம் மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில விஷமா மாறும். இன்னைக்கு இதை நம்ம வாழ்க்கையில நிறைய பார்க்கலாம். அளவுக்கு மீறி ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷம், ஆனா கொஞ்ச நாள்ல உடம்பு பாதிப்பு. ஒரு பொய் சொல்றோம், அந்த நிமிஷத்துக்கு தப்பிச்சிடலாம், ஆனா அதுக்கப்புறம் அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அதுக்கப்புறம் இன்னொரு பொய், கடைசியில அமைதி போயிடும். சோஷியல் மீடியாவை எடுத்துக்கோங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு லைக், ஒரு கமெண்ட், அந்த நிமிஷத்துக்கு சந்தோஷம், ஆனா அதுக்கே அடிமையாயிட்டோம்னா மனசு அமைதியை இழக்க ஆரம்பிக்கும். கிருஷ்ணர் சொல்றது, உடனடி இன்பம் எல்லாம் உண்மையான சந்தோஷம் இல்ல, அது சில நேரம் நம்ம வாழ்க்கையில பெரிய வெறுமையை உருவாக்கிடும். ஸ்லோகம் 18.39. யத்ததக்ரேச்ச அனுபந்தேச்ச சுகம் மோகனம் ஆத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத் தாமசம் உதாகிருதம். இது தாமச சந்தோஷம். இது ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் மனுஷனை மயக்கத்துல வச்சிருக்கும். அளவுக்கு மீறி தூங்குறது, சோம்பேறித்தனம், நேரத்தை வீணாக்குறது, எதையும் செய்யாம கிடக்கிறது. முதல் பார்வைக்கு சுகமா இருக்கும், ஆனா அந்த வாழ்க்கை மெதுவா நம்ம திறமைய கொன்னுடும். ஒரு மாணவன் படிக்காம நாள் முழுக்க மொபைல் பார்த்துட்டு இருக்கான், அந்த நேரத்துக்கு சந்தோஷம், ஆனா தேர்வு வந்த அப்புறம் பயமும் வருத்தமும். ஒரு மனிதன் தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். ஆரம்பத்துல நான் எப்ப வேணாலும் விட முடியும்னு நினைப்பான், கடைசியில அந்த பழக்கம்தான் அவனை நடத்த ஆரம்பிச்சிடும். இதுதான் தாமச சுகம். ஸ்லோகம் 18.40. நததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனஹ சத்வம் பிரகிருதிஜைர் முக்தம் யதேபிர் ஸ்யாத் த்ரிபிர் குணைஹி. இந்த பகுதியை கிருஷ்ணர் ஒரு அற்புதமான உண்மையோட முடிக்கிறாரு. இந்த உலகத்துல இந்த 3 குணங்களும் இல்லாம யாருமே கிடையாது. மனுஷன், தேவர்கள் எல்லாருமே சாத்வீகம், ராஜசம், தாமசம் இந்த 3 குணங்களோட தான் வாழறாங்க. அப்படின்னா நாம என்ன செய்யணும்? கிருஷ்ணர் சொல்றது, தாமசத்துல இருந்து ராஜசத்துக்கு வா, ராஜசத்துல இருந்து சாத்வீகத்துக்கு வா,
அதுக்கப்புறம் சாத்வீகத்தையும் தாண்டி இறைவனோட ஒன்றாயிடு. அதுதான் பகவத்கீதையோட பயணம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்று உங்க வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க? உடனடி இன்பமா இல்ல நிலையான அமைதியா? இந்த ஒரு கேள்விக்கு நீங்க கொடுக்கிற பதில் தான் உங்க எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்ப வரைக்கும் கிருஷ்ணர் நமக்கு மனசோட இயல்பை முழுமையா காட்டிட்டாரு. ஆனா இன்னும் ஒரு மிக முக்கியமான கேள்வி பாக்கி இருக்கு. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில என்ன கடமையை செய்யணும்? பிறருடைய வாழ்க்கையை பின்பற்றணுமா இல்ல நம்ம சுய தர்மத்தை வாழணுமா? அதுதான் அடுத்த பகுதியில ஸ்லோகம் 18.48 முதல் 18.48 வரை வர்ணம், குணம், சுயதர்மம் பற்றிய மிக ஆழமான உபதேசத்தை கிருஷ்ணர் சொல்ல போறாரு. அந்த பகுதி இன்றைய சமுதாயத்துல அதிகமா தவறா புரிஞ்சுக்கப்பட்ட கருத்துக்களுக்கு வெளிச்சம் போட போகுது. நம்ம கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை சொன்னாரு. மனுஷன் தேடுற சந்தோஷம் கூட 3 வகை. ஆரம்பத்துல கசந்து கடைசியில அமிர்தமா மாறுற சந்தோஷம், ஆரம்பத்துல இனிச்சு கடைசியில விஷமா மாறுற சந்தோஷம், அதோட சோம்பேறித்தனத்துல உருவாகிற தாமச சந்தோஷம். இப்போ கிருஷ்ணர் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றாரு. இது இன்றைய காலத்துல ரொம்ப அதிகமா தவறாக புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு பகுதி, வர்ணம். இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேரு ஜாதியை நினைச்சுக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் பேசுறது ஜாதியை பத்தி இல்ல, குணத்தை பற்றி, இயல்பை பற்றி, ஒரு மனிதனோட உள்ளார்ந்த திறமையை பற்றி. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கைய மத்தவங்களோட ஒப்பிட்டு வேதனைப்படுறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸ்லோகம் 18.41. பிராமண சத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. இந்த ஸ்லோகத்துல ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமா கேளுங்க. ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி, அதாவது ஒருத்தரோட இயல்புல இருந்து வர்ற குணங்கள். கிருஷ்ணர் பிறப்பாலன்னு சொல்லல, ஸ்வபாவம்னு தான் சொல்றாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு இயற்கையா எந்த குணம் அதிகமா இருக்கோ அதுக்கேத்த வாழ்க்கை பாதையை அவன் தேர்ந்தெடுக்கணும். பாருங்க, ஒரு சின்ன குழந்தைய கவனிச்சிருக்கீங்களா? ஒரு குழந்தைக்கு சின்ன வயசிலிருந்தே புத்தகம் படிக்க ரொம்ப ஆர்வம், கேள்வி கேட்கும், ஆராய்ச்சி பண்ணும். இன்னொரு குழந்தை எப்பவும் லீடர்ஷிப் எடுக்கும், எல்லாரையும் வழி நடத்தும். 3வது குழந்தை வியாபார புத்தி, கணக்கு, சேமிப்பு. 4வது குழந்தை கையால வேலை செய்ய ரொம்ப விருப்பம், எதையும் உருவாக்குற திறமை. இந்த வித்தியாசம் பள்ளிக்கூடம் சொல்லி கொடுக்கறதில்ல, இயற்கையாவே வருது. அதத்தான் கிருஷ்ணர் ஸ்வபாவம்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மீனை மரத்துல ஏற சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு குரங்க கடலுக்குள்ள நீந்த சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்? ஒவ்வொரு உயிருக்கும் தனித்திறமை இருக்கு. அதை புரிஞ்சிக்காம மற்றவங்களை காப்பியடிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில வேதனை தான் வரும். இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழறதில்ல, மற்றவங்க வாழற வாழ்க்கைய காப்பி பண்றாங்க. அதனால தான் படிச்ச டிகிரியும் செய்யற வேலையும் மனசுக்கு பொருந்தாம போயிருக்கு. ஸ்லோகம் 18.42. ஷமோ தமஸ்தபஸ் சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச்ச ஞானம் விஜ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இப்போ கிருஷ்ணர் பிராமண குணம் பற்றி சொல்றாரு. கவனிங்க, பிராமண பிறப்புன்னு சொல்லல, பிராமண குணம். அந்த குணங்கள் என்ன? மன அமைதி, புலனடக்கம், தவம், தூய்மை, பொறுமை, நேர்மை, அறிவு, ஆன்மீக நம்பிக்கை. இந்த குணம் யார்கிட்ட வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட இருக்கலாம், ஒரு விஞ்ஞானிக்கிட்ட இருக்கலாம், ஒரு சந்நியாசிக்கிட்ட இருக்கலாம், ஒரு சாதாரண குடும்பத் தலைவர்கிட்ட கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு பள்ளி ஆசிரியர் தன்னோட மாணவர்கள் நல்லா வளரணும்னு சம்பளத்தை தாண்டி உழைக்கிறாரு. அவர்கிட்ட இந்த குணம் இருக்கு. ஒரு ஆராய்ச்சியாளர் உலகத்துக்கு புதிய அறிவை கொடுக்க பல வருடங்கள் உழைக்கிறாரு. அவர்கிட்ட இந்த குணம் இருக்கு. பிராமண குணம்னா அதிகாரம் இல்ல, அறிவை பகிர்ற பொறுப்பு. ஸ்லோகம் 18.43. ஷௌரியம் தேஜோ திருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்பிய பலாயனம் தானம் ஈஸ்வரபாவச்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். இப்போ க்ஷத்ரிய குணம். இங்கேயும் கிருஷ்ணர் பிறப்ப சொல்லல, குணத்தை தான் சொல்றாரு.
இந்த குணம் இருக்கிறவங்க தைரியம், துணிச்சல், பொறுப்பு, தலைமைத்திறன், அநியாயத்தை எதிர்க்கிற மனசு. இன்னைக்கு ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி ஊழலுக்கு பயப்படாம நியாயத்துக்காக நிக்கிறாரு. அவர்கிட்ட க்ஷத்ரிய குணம் இருக்கு. ஒரு இராணுவ வீரர் தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு நாட்டுக்காக எல்லையில நிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த குணம் இருக்கு. ஒரு வீட்ல ஒரு அப்பா குடும்பத்துக்கு கஷ்டம் வராம காப்பாத்துறாரு. ஒரு அம்மா எல்லா பிரச்சனையும் தாங்கி குழந்தைகளை பாதுகாக்கறாங்க. இதுவும் க்ஷத்ரிய குணம்தான். பாருங்க, கிருஷ்ணர் பேசுற வர்ணம் உயர்வு தாழ்வு பற்றி இல்ல, பொறுப்பு பற்றி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஆசிரியர் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, பாதுகாக்கிறவங்க வேணும், விவசாயி வேணும், தொழிலாளி வேணும், மருத்துவர் வேணும், எல்லாரும் வேணும். உடம்புல கண்ணு முக்கியம்னு சொல்லிட்டு இதயத்தை தூக்கி எறிய முடியுமா? மூளை பெரியதுன்னு சொல்லிட்டு கைய வேண்டாம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொறுப்புக்கும் மதிப்பு இருக்கு. அத கிருஷ்ணர் நமக்கு மெதுவா புரிய வைக்கிறாரு. ஆனா இன்னும் 2 வர்ணங்களை பற்றி கிருஷ்ணர் சொல்ல போறாரு. வைஷ்ய குணம் என்ன, சூத்ர குணம் என்ன, அதோட எந்த வேலையை செஞ்சாலும் இறைவனை எப்படி அடையலாம். முந்தைய பகுதியில கிருஷ்ணர் ஒரு மிக முக்கியமான உண்மையை நமக்கு தெளிவுபடுத்தினாரு. வர்ணம் என்பது பிறப்பால் வருவதல்ல, அது ஒரு மனிதனோட இயல்பு, குணம், பொறுப்பு, திறமை ஆகியவற்றின் அடிப்படையில வெளிப்படுற வாழ்க்கை பாதை. இத புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையே மாற்ற ஒரு பெரிய சுமை இறங்கிடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு அவன் மாதிரி நான் இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, அவன் அவனோட பாதையில நடக்கட்டும், நீ உன்னோட பாதையில நட. அதுதான் தர்மம். ஸ்லோகம் 18.44. கிருஷிகௌ ரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்யகர்ம ஸ்வபாவஜம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். இப்போ கிருஷ்ணர் வைசிய குணம் பற்றி பேசுறாரு. அந்த குணங்கள் என்ன? விவசாயம், கால்நடை பாதுகாப்பு, வியாபாரம், பொருளாதார வளர்ச்சி. இதோட மையம் உருவாக்குற திறமை, வளர்க்கிற திறமை. ஒரு நல்ல தொழிலதிபரை பாருங்க. அவர் பணம் சம்பாதிக்கிறாரு, ஆனா அவரால 100 பேருக்கு வேலை கிடைக்குது, 1000 குடும்பங்கள் வாழுது. அப்போ அவரோட வேலை தனக்காக மட்டும் இல்ல, சமூகத்துக்காகவும். ஒரு விவசாயி வெயில்ல நின்னு உழைக்கிறாரு, மழையை எதிர்பார்த்து விதை போடுறாரு. நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு அரிசி மணியிலையும் அவரோட வியர்வை இருக்கு. அதனால விவசாயம் ஒரு தொழில் மட்டும் இல்ல, அது ஒரு யாகம். அடுத்தது சூத்ர குணம். இங்கேயும் நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பரிசரியாத்மகம் கர்ம, அதாவது திறமையோட சேவை செய்யற மனநிலை. ஒரு மெக்கானிக் ஒரு இயந்திரத்தை சரி பண்றாரு, ஒரு தச்சர் ஒரு வீட்டை உருவாக்குறாரு, ஒரு எலக்ட்ரீஷியன் மின்சாரத்தை பாதுகாப்பா அமைக்கிறாரு, ஒரு நர்ஸ் இரவு முழுக்க நோயாளியை கவனிக்கிறாங்க. இவங்க இல்லாம இந்த உலகம் ஒரு நாள் கூட இயங்குமா? இல்ல. அதனால கிருஷ்ணர் சொல்ற வர்ணம் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அப்படிங்கிற கேள்வியே இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பொறுப்பு. அதுதான் நம்ம உடம்புல இதயம் ரத்தத்தை அனுப்புது, மூளை கட்டளை கொடுக்குது, நுரையீரல் மூச்சு விடுது, வயிறு ஜீரணம் செய்யறது. எந்த உறுப்பை வேண்டான்னு சொல்ல முடியும்? முடியாது. அதே மாதிரி சமூகத்திலையும் ஒவ்வொரு மனிதனோட பங்களிப்பும் அவசியம். உங்களுக்கும் இப்படிதான் தோணியிருக்கா? சில நேரம் நம்ம வேலை சின்னதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருக்கீங்களா? கிருஷ்ணர் சொல்றாரு, நேர்மையா செய்யற எந்த வேலையும் சின்னது கிடையாது, செய்யற மனசுதான் பெரியது. ஸ்லோகம் 18.45. ஸ்வே ஸ்வே கர்மணி அபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரதஸ் சித்திம் யதா விந்ததி தச்ருணோ. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையோட வாழ்க்கை தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிடுது. ஒவ்வொருத்தரும் தன்னோட கடமைய மனசார செய்தா அவன் நிறைவை அடைவான். எவ்வளவு அழகான உண்மை! இன்னைக்கு நிறைய பேரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க, ஆனா திருப்தியா இல்ல. ஏன்? அவங்க வெற்றியை தேடினாங்க, நிறைவை தேடல. ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் சம்பளம் அதிகமா இல்ல, ஆனா அவரோட பழைய மாணவர்கள் மருத்துவரா, நீதிபதியா, விஞ்ஞானியா வளரும்போது அவருக்கு வர்ற சந்தோஷம் பணத்தால வாங்க முடியுமா? முடியாது. ஒரு நல்ல விவசாயி அவர் வளர்த்த பயிரை பார்த்து மகிழுறார்.
ஒரு நல்ல கலைஞன் தன்னோட படைப்பை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்? அவங்க வேலை அவங்களோட ஆன்மாவோட இணைஞ்சிருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த வேலை செய்தா நேரம் போறதே தெரியாது, எந்த வேலையை செய்தா மனசு லேசா இருக்கும், அதுல தான் உங்க சுயதர்மத்தோட விதை இருக்கலாம். ஸ்லோகம் 18.46. யதः பிரவృத்திர்பூதானாம் ஏன சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணா தமப்யர்ச்ய சித்திம் விந்ததி மானவஹ. இது ரொம்ப ஆழமான ஸ்லோகம். கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னோட வேலையையே இறைவனுக்கு பூஜையா மாற்று. இதுதான் கர்மயோகத்தோட உச்சம். கோவிலுக்கு போய் பூஜை பண்றது மட்டும் வழிபாடு இல்ல. ஒரு மருத்துவர் நேர்மையா சிகிச்சை செய்யறாரு, அது வழிபாடு. ஒரு விவசாயி மனசார உழைக்கிறாரு, அது வழிபாடு. ஒரு அம்மா அன்போட குடும்பத்தை கவனிக்கிறாங்க, அதுவும் வழிபாடு. ஒரு தொழிலாளி ஏமாத்தாம உழைக்கிறாரு, அதுவும் வழிபாடு. இதத்தான் நம்ம முன்னோர்கள் வேலையே வேள்வின்னு சொன்னாங்க. நீங்க உங்க வேலைக்கு போறப்போ ஒரு நாளாவது இப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இன்று நான் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யல, இன்று நான் இறைவனுக்காக என் கடமையை செய்றேன். இந்த ஒரு எண்ணம் வந்துட்டா வேலை சுமையா தெரியாது, சேவையா தெரியும். கிருஷ்ணர் நமக்கு சொல்றது, உலகத்தை விட்டு ஓடாத, உன்னோட கடமையை இறைவனுக்கு அர்ப்பணிச்சு செய். அதுவே உன்னை இறைவன் கிட்ட கொண்டு போகும். ஆனா இன்னும் ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. மத்தவங்க வேலையை நல்லா செய்றாங்க, அப்போ அதை நம்ம செய்யலாமே? ஏன் கிருஷ்ணர் பிறருடைய தர்மத்தை விட உன்னோட தர்மமே சிறந்தது நீ இவ்ளோ உறுதியா சொல்றாரு? அந்த ஆழமான ரகசியத்தை ஸ்லோகம் 18.48-49 பார்க்கலாம். முந்தைய பகுதியில கிருஷ்ணர் ஒரு அற்புதமான உண்மையை நமக்கு சொல்லிட்டாரு. உன்னோட வேலையையே இறைவனுக்கு பூஜையா மாத்து. இந்த ஒரு வரியை மட்டும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டோன்னா வேலை சுமையா தெரியாது, அது ஒரு சேவையா மாறிடும். ஆனா இப்போ ஒரு கேள்வி வருது. மத்தவங்க வாழ்க்கைய பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே, நானும் அவங்க மாதிரி மாறிட்டா இன்னும் நல்லா இருக்காதா? இது இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வர கேள்வி. சோஷியல் மீடியா திறந்தாலே யாரையாவது பார்த்து அவங்க வாழ்க்கை எவ்வளவு அருமைன்னு தோணுது. அதனால நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு மத்தவங்களோட பாதையை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த மனநிலைக்கு தான் கிருஷ்ணர் இப்போ ஒரு மிகப்பெரிய பதில் சொல்ல போறாரு. ஸ்லோகம் 18.47. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவநியதம் கர்ம குர்வான் நாப்னோதி கில்பிஷம். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில ரொம்ப பிரபலமான ஸ்லோகங்கள்ல ஒன்று. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? மத்தவங்க தர்மத்தை மிக சிறப்பா செய்யறதை விட உன்னோட சுய தர்மத்தை குறைகளோட செய்தாலும் அதுதான் உயர்ந்தது. இந்த ஒரு வரிய ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு மீன் பறவையை பார்த்து நானும் பறக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஆகும்? அது தன்னோட பலத்தையே மறந்துடும். ஒரு கழுகு மீனை பார்த்து நானும் கடலுக்குள்ள வாழணும்னு நினைச்சா அதுவும் தன்னோட இயல்பை இழந்துடும். இயற்கையில ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இடம் இருக்கு, ஒரு பணி இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் இறைவன் ஒரு தனித்த பாதையை கொடுத்திருக்காரு. இன்னைக்கே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒப்பீடு. பக்கத்து வீட்டுக்காரர் வெளிநாடு போனாரு, நாமும் போகணும். நண்பன் பிசினஸ் ஆரம்பிச்சான், நாமும் ஆரம்பிக்கணும். யாரோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க, நாமும் அதே மாதிரி செய்யணும். இப்படி மத்தவங்க வாழ்க்கைய காப்பி அடிக்கிறதுல நம்ம வாழ்க்கையே மறந்துடுறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மருத்துவரை எடுத்துட்டு நீ இனிமே விமானம் ஓட்டுல சொன்னா அவரால முடியுமா? அதே மாதிரி ஒரு பைலட் கிட்ட நீ அறுவை சிகிச்சை பண்ணுன்னு சொன்னா முடியுமா? இல்ல. 2 பேருமே பெரிய சாதனையாளர்கள், ஆனா அவங்களோட பாதை வேற. அதனால தான் கிருஷ்ணர் சொல்றாரு, உன் திறமையை கண்டுபிடி, உன் இயல்பை புரிஞ்சுக்கோ, அதை முழு மனசோட வாழு. அதுதான் சுயதர்மம். ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல 2 இசைக்கலைஞர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிப்பார், இன்னொருத்தர் மிருதங்கம் வாசிப்பார். ஒரு நாள் புல்லாங்குழல் வாசிக்கிறவர் எல்லாரும் மிருதங்கத்தையே பாராட்டுறாங்களேன்னு நினைச்சு மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சார். மிருதங்கம் வாசிக்கிறவர் புல்லாங்குழல் தான் பெரியதுன்னு நினைச்சு அதை கத்துக்க ஆரம்பிச்சார். கடைசியில 2 பேருமே தங்களோட இயல்பான திறமையையும் இழந்தாங்க, புதியதையும் முழுமையா கத்துக்கவும் முடியல.
வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது. ஸ்லோகம் 18.48 சஹஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜேத் சர்வாராம்பாஹி தோஷேன தூமேனாக்னிரிவாவ்ருதாக. கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னோட இயல்பான வேலையில குறைகள் இருந்தாலும் அதை விட்டுடாத. ஏன்னா இந்த உலகத்துல எந்த வேலையும் முழுமையானது கிடையாது. எவ்வளவு அழகான உவமை கொடுக்கறாரு பாருங்க. நெருப்ப புகை மூடி இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு வேலையிலையும் சில குறைகள் இருக்கும். ஒரு மருத்துவருக்கு இரவு பகல்னு நேரம் கிடையாது. ஒரு ஆசிரியருக்கு எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு விவசாயிக்கு மழை கவலை. ஒரு தொழிலதிபருக்கு நஷ்டம் வரலாம். ஒரு அரசு ஊழியருக்கு அழுத்தம் இருக்கும். ஒரு குடும்பத் தலைவருக்கு பொறுப்பு இருக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அதுல கஷ்டம் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பேரு வேலையை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்க கஷ்டம், இங்க போனா அங்கேயும் கஷ்டம், மறுபடியும் வேற வேலை, அங்கேயும் கஷ்டம். ஏன்னா கஷ்டம் வேலையில இல்ல, வாழ்க்கையோட ஒரு பகுதி. கிருஷ்ணர் சொல்றது, கஷ்டத்தை பார்த்து ஓடாத, அதை புரிஞ்சுக்கிட்டு வளரு. புகை இருக்குன்னு நெருப்பை அணைச்சிட மாட்டோமே, அதே மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்குன்னு உன்னோட தர்மத்தை விட்டுடாத. உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது இதுல பிரச்சனை வராதுன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு வேலையிலையும் சவால்கள் வந்திருக்கும். அந்த நேரத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வேலை கஷ்டமா அப்படின்னு இல்ல, இது என்னோட தர்மமா அப்படின்னு தான். இந்த பார்ட் முழுக்க கிருஷ்ணர் நமக்கு சொல்ற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் என்ன? பிறரை பார்த்து உன்னை அளக்காத. உன்னோட இயல்பை மதிச்சு வாழு. உன்னோட கடமையை நேசி. குறைகள் இருக்குன்னு ஓடாத. ஒவ்வொரு வேலையையும் இறைவனுக்கான சேவையா மாற்று. அப்படி வாழ ஆரம்பிச்சா வாழ்க்கை போட்டியிலிருந்து புனிதமான பயணமா மாறிடும். ஆனா இன்னும் பகவான் கிருஷ்ணரோட உபதேசம் உச்சத்தை அடையல. இப்போ அவர் சொல்ல போறது, ஒரு மனிதன் தன்னோட கர்மத்திலிருந்து எப்படி பரமாத்மாவை அடைய முடியும்? பிரம்ம நிலை என்றால் என்ன? உண்மையான பக்தி எப்போ பிறக்கும்? இந்த 3 கேள்விகளுக்கும் ஸ்லோகம் 18.59 முதல் 18.55 வரை அதிர்ச்சியான பதில்களை கிருஷ்ணர் சொல்ல போறாரு. அந்த ஆன்மீக உச்சத்தை ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் ஒரு பெரிய வாழ்க்கை ரகசியத்தை நமக்கு சொல்லிட்டாரு. மத்தவங்க வாழ்க்கைய காப்பி அடிக்காத. உன்னோட சுய தர்மத்தை கண்டுபிடி. அத இறைவனுக்கான சேவையா மாற்று. இவ்வளவு நேரம் கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லிக்கிட்டு வந்தார். ஆனா இப்போ அவர் இன்னும் உயரமான ஒரு நிலைக்கு நம்மள கூட்டிக்கிட்டு போறாரு. ஒரு கேள்வி, ஒரு மனிதன் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தும் மனசுல முழு அமைதியை அடைய முடியுமா? உலகத்துல வாழ்ந்துகிட்டே இறைவனை உணர முடியுமா? இது 1000 வருஷமா மனுஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி. இதுக்குத்தான் பகவான் கிருஷ்ணர் இப்ப பதில் சொல்ல போறாரு. இது பகவத்கீதையில ஆன்மீகத்தோட உச்சத்தை நோக்கி போகிற பகுதி. ஸ்லோகம் 18.49 அசக்த புத்திஹி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருகா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லாத்திலையும் பற்றில்லாம இருக்கிறவன், தன்னோட மனச வென்றவன், ஆசையில இருந்து விடுபட்டவன், அவன்தான் நைஷ்கர்மிய சித்தி, அதாவது கர்மம் அவனை கட்டிப்போடாத நிலையை அடைவான். பாருங்க, இதுக்கு அர்த்தம் வேலை செய்யக்கூடாதுன்னு இல்ல. வேலை செய்யறப்போ அந்த வேலை நம்ம மனச அடிமையாக்க கூடாது. உங்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்கா? ஆபீஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் மனசு இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கும். போன் எடுத்து மெயில், மெசேஜ், ஸ்ட்ரெஸ், கோபம், கவலை. உடம்பு வீட்டில இருக்கு, மனசு வேற எங்கேயோ இருக்கு. இதுதான் பற்று. கிருஷ்ணர் சொல்றாரு, வேலை செய், ஆனா வேலை உன்னை விழுங்க விடாத. ஒரு தாமரை இலைய நினைச்சு பாருங்க. அது மேல தண்ணீர் விழும், ஆனா தண்ணீர் அதுல ஒட்டாது. அதே மாதிரி உலகத்துல வாழு, ஆனா உலகம் உன் மனசுல ஒட்டிடக்கூடாது. இதுதான் ஆன்மீகம். ஸ்லோகம் 18.50 சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா.
கிருஷ்ணர் இப்ப சொல்றாரு, அர்ஜுனா, அந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சவன் எப்படி பிரம்மத்தை அடையறான்னு இப்ப சொல்றேன். இதுதான் பகவத்கீதையோட ஆன்மீக சிகரம் ஆரம்பிக்கிற இடம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தவறான எண்ணம் இருக்கு. இறைவனை அடையணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும், மலையில தியானம் பண்ணணும், இப்படி. ஆனா கிருஷ்ணர் அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்றது, முதல்ல மனச சுத்தப்படுத்து, அப்புறம் இறைவன் தானா உன்னோட உள்ளுக்குள்ள வெளிப்படுவார். ஒரு கண்ணாடியை எடுத்துக்கோங்க, அதுல தூசி படிஞ்சிருக்கு. அந்த கண்ணாடி முகத்தை சரியா காட்டுமா? காட்டாது. தூசியை தொடச்சா உடனே முகம் தெரியும். அதே மாதிரி இறைவன் எங்கேயோ வெளியில இல்ல, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஆனா அகங்காரம், பேராசை, கோபம், பொறாமை, இந்த தூசிகள் அவரை மறைச்சிருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த தூசியை சுத்தம் பண்ணு, அப்புறம் உண்மை தானாவே தெரியும். ஸ்லோகம் 18.51. புத்தியா விஷுத்தயா யுக்தோ திருத்யாத்மானம் நியம்யச்ச சப்தாதீன் விஷயான் தியக்த்வா ராகத்வேஷௌ வியுதஸ்யச்ச. இங்க கிருஷ்ணர் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு முதல் படிகளை சொல்றாரு. முதல்ல புத்திய சுத்தம்படுத்து, அதுக்கப்புறம் மனச கட்டுப்படுத்து, அதுக்கப்புறம் புலன்களை ஒழுங்குபடுத்து, அதுக்கப்புறம் விருப்பம், வெறுப்பு, இந்த ரெண்டையும் மெதுவா குறை. பாருங்க, இது ஒரே நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. இது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற மாற்றம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன வார்த்தை முழு நாள் மனச கெடுத்துரும். யாராவது பாராட்டுனா முழு நாள் சந்தோஷம், யாராவது திட்டுனா முழு நாள் சோகம். ஏன்? நம்ம மனசு இன்னும் வெளி உலகத்தால ஆட்டப்படுது. கிருஷ்ணர் சொல்றாரு, வெளி உலகம் மாறணும்னு காத்திருக்காத, உன் மனச வலிமையாக்கு, அப்புறம் உலகம் என்ன செய்தாலும் நீ உடைய மாட்டாய். ஒரு கடலை நினைச்சு பாருங்க, எத்தனை ஆறுகள் வந்து அதுல கலக்குது, ஆனா கடல் நிரம்பி வழியுதா? இல்ல. அதே மாதிரி வாழ்க்கையில பாராட்டு வந்தாலும், குறை சொன்னாலும், லாபம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும் மனசு அசையாம இருக்கிற நிலைதான் கிருஷ்ணர் நம்மள கூட்டிக்கிட்டு போகிற நிலை. நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க, என்ன அதிகமா ஆட்டி படைக்கிறது என்ன? புகழா, பணமா, கோபமா, பொறாமையா? அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்க ஆன்மீக பயணம் ஆரம்பமாயிடுச்சு. ஆனா இன்னும் கிருஷ்ணர் ரொம்ப ஆழமான சாதனைகளை சொல்ல போறாரு. தனிமை ஏன் தேவை? ஆழமான உணவு ஏன் முக்கியம்? அகங்காரத்தை எப்படி முழுமையா விடுறது? இந்த ரகசியங்களை ஸ்லோகம் 18.52, 18.53 அடுத்த பகுதியில ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லிட்டாரு. இறைவனை அடையணும்னா முதல்ல மனசை சுத்தப்படுத்தணும். வெளி உலகத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ள உலகத்தை ஒழுங்குபடுத்தணும். ஆனா அந்த மனசுத்தி எப்படி வரும்? என்ன செய்யணும், என்ன விடணும்? அதத்தான் இப்போ கிருஷ்ணர் ஒவ்வொரு படியா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்லோகம் 18.52. விவிக்த சேவி லக்வாஷி யத்வா காய மானசக தியான யோக பரோ நித்யம் வைராக்கியம் சமுபாஸ்ரிதக. இந்த ஒரு ஸ்லோகத்துல ஒரு ஆன்மீக சாதகனுக்கு தேவையான பல குணங்களை கிருஷ்ணர் சொல்றாரு. ஒவ்வொன்னையும் நாம வாழ்க்கையோட சேர்த்து புரிஞ்சுக்கலாம். விவிக்த சேவி, சில நேரம் தனிமையில இரு. இதுக்கு அர்த்தம் எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுன்னு இல்ல. கொஞ்ச நேரமாவது உன் மனசோட நீ பேசு. இன்னைக்கு காலையில எழுந்த உடனே மொபைல், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல். மனசு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்கிறதில்ல. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஃபோன் சைலண்ட்ல இருந்தா கூட நாம திரும்ப திரும்ப ஸ்கிரீனை பார்க்குறோம். யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா? ஏன்? மனசு அமைதிய மறந்துருச்சு. கிருஷ்ணர் சொல்றாரு, தினமும் கொஞ்ச நேரம் உன்னோட உள்ளத்தோட இரு. அந்த அமைதியில நீ யாருன்னு புரிய ஆரம்பிக்கும். லக்வாஷி, அளவான உணவு. பாருங்க, கிருஷ்ணர் ஆன்மீகத்தை மட்டும் சொல்லல, உடம்பையும் கவனிக்கிறாரு. அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடம்பு சோர்வா இருக்கும், மனசும் சோர்வா இருக்கும்.
அளவுக்கு குறைஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு சக்தி இருக்காது. அதனால அளவு முக்கியம். இது உணவுல மட்டும் இல்ல, பேச்சிலையும் வேலையிலையும் தூக்கத்திலையும் எல்லாத்துலேயும் அளவு. இதுதான் பகவத்கீதையோட சமநிலை. யத்வா காய மானசக, அதாவது வாக்கை, உடம்பை, மனசை கட்டுப்படுத்துறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில வர்ற எத்தனை பிரச்சனை ஒரு நிமிஷம் யோசிக்காம பேசின வார்த்தையால வந்திருக்கு. ஒரு கோபத்துல சொன்ன ஒரு வார்த்தை 10 வருஷ நட்பை உடைச்சிருக்கோம். ஒரு அவசர முடிவு வாழ்க்கையையே மாற்றியிருக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு, பேசுறதுக்கு முன்னாடி யோசி, செய்யறதுக்கு முன்னாடி யோசி, நினைக்கிறதையும் கவனி. தியான யோக பரோ நித்தியம், அதாவது தினமும் மனசை இறைவன் பக்கம் திருப்பு. தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்றது மட்டும் இல்ல, முழு கவனத்தோட இறைவனை நினைக்கிற நிலை. ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது அன்போட ஊட்டுறாங்க. அந்த முழு கவனமும் ஒரு தியானம்தான். ஒரு கலைஞன் தன்னோட கலையில முழுசா மூழ்கிறான். அந்த ஒரு நொடியில அவன் உலகத்தையே மறந்துடுறான். அதுவும் ஒரு தியான நிலை. ஆனா கிருஷ்ணர் சொல்ற உயர்ந்த தியானம் அந்த கவனத்தை இறைவன் மேல வைப்பது. ஸ்லோகம் 18.53. அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், பரிக்கிரகம் விமுச்ச நிர்மமஹ சாந்தோ பிரம்மபூயாய கல்பதே. இது இந்த பகுதியோட இதயம். கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த 6 விஷயங்களை மெதுவா விட ஆரம்பிச்சா மனுஷன் பிரம்ம நிலைக்கு தகுதியானவனா மாற ஆரம்பிப்பான். அகங்காரம், நான் அப்படிங்கிற பிடிவாதம். பலம், இங்க உடல் பலம் இல்ல, அதிகாரத்தோட கர்வம். தர்ப்பம், அதாவது திமிரு. காமம், அளவில்லாத ஆசை. கோபம், நம்ம மனச முதல்ல அழிக்கிற விஷம். பரிக்கிரகம், அதாவது தேவைக்கு அதிகமா சேர்த்துக்கிட்டே இருக்கிற பற்று. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல பல வருஷமா பயன்படுத்தாத பொருட்கள் எவ்வளவு இருக்கு. அதை விட முடியல. ஏன்? பற்று. பொருளை மட்டும் இல்ல, பழைய நினைவுகளையும் விடமாட்டோம், பழைய அவமானத்தையும் விடமாட்டோம், யாரோ சொன்ன ஒரு வார்த்தையையும் விடமாட்டோம். அதனால மனசு கனமா ஆயிடுது. கிருஷ்ணர் சொல்றாரு, விட கத்துக்கோ. விட்டதால தான் புது சந்தோஷம் உள்ள வரும். ஒரு அறையை நினைச்சு பாருங்க, தேவையில்லாத பொருளால நிரப்பிட்டீங்கன்னா புது பொருள் வைக்க இடம் இருக்குமா? இல்ல. அதே மாதிரி கோபம், பொறாமை, அகங்காரம் இவையெல்லாம் மனசை நிரப்பிட்டா இறைவன் அருள் எப்படி நிரம்பும்? உங்களுக்கும் இப்படிதான் தோணிருக்கா? யாராவது மன்னிக்க முடியாம பல வருஷமா அந்த காயத்தை சுமந்துட்டு இருக்கீங்களா? உண்மையில அது அவங்கள தண்டிக்கல, உங்களையே சோர்வடைய வைக்குது. கிருஷ்ணர் நம்மை மெதுவா ஒரு உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போறாரு. விடு, லேசாயிரு, அமைதியாயிரு. அப்புறம் நீ தேடுற இறைவன் உனக்குள்ளேயே வெளிப்பட ஆரம்பிப்பார். ஆனா இன்னும் ஒரு அற்புதமான நிலை பாக்கி இருக்கு. பிரம்மபூத நிலை என்றால் என்ன? அந்த நிலையை அடைஞ்ச மனிதன் எப்படி இருப்பான்? உண்மையான பக்தி எப்போ பிறக்கும்? இந்த முழு அத்தியாயத்திலேயே மிகவும் உணர்ச்சி பூர்வமான ஸ்லோகங்களான 18.54 மற்றும் 18.55 அடுத்த பகுதியில் ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில கிருஷ்ணர் நம்ம ஆன்மீக பயணத்துக்கு தேவையான பெரிய சுத்திகரிப்பை பத்தி சொன்னாரு. அகங்காரம் விடு, கோபம் விடு, பேராசை விடு, அளவில்லாத பற்ற விடு. இந்த எல்லாத்தையும் விட்ட பிறகுதான் மனசு உண்மையான அமைதியை உணர ஆரம்பிக்கும். ஆனா ஒரு கேள்வி இன்னும் பாக்கி இருக்கு. ஒரு மனிதன் உண்மையில இறைவனோட ஒன்றாகிற நிலை எப்படி இருக்கும்? அந்த நிலையை அடைஞ்சவனோட மனசு எப்படி மாறும்? இதுக்குதான் பகவத்கீதையில இருக்கிற மிக அழகான ஸ்லோகங்கள்ல ஒன்னான 18.54 கிருஷ்ணர் சொல்றாரு. ஸ்லோகம் 18.54. பிரம்மபூதஹா பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமஹ சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பராம். இந்த ஸ்லோகம் ஒரு மனிதனோட ஆன்மீக வளர்ச்சிக்கு இறைவன் வைக்கிற அடையாளம். கிருஷ்ணர் சொல்றாரு, பிரம்மபூத நிலைய அடைஞ்சவன் எப்பவும் உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருப்பான். நடந்ததை நினைச்சு வருத்தப்பட மாட்டான், இன்னும் கிடைக்காததை நினைச்சு ஏங்க மாட்டான், எல்லா உயிர்களையும் சமமா பார்ப்பான். அப்பதான் அவனுக்கு உண்மையான பக்தி பிறக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்தை வாழ்க்கையோட சேர்த்து யோசிச்சு பாருங்க.
ந ஷோச்சதி, அதாவது கடந்த காலத்துக்காக அழமாட்டான். இது கடந்த காலத்தை மறந்துடுவான்னு அர்த்தம் இல்ல, ஆனா அதுல சிக்கிக்கிட்டு வாழ மாட்டான். எத்தனை பேரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கும் சுமந்துட்டு இருக்காங்க. அவன் அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த நாள் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி கடந்த காலத்தோட சங்கிலியில கட்டி போயிருக்கோம். கிருஷ்ணர் சொல்றாரு, அந்த சங்கிலியை அறுத்து விடு. ந காங்ஷதி, அதாவது கிடைக்காததுக்காக ஏங்க மாட்டான். இது ஆசையே இருக்கக்கூடாதுன்னு இல்ல, ஆனா ஆசைக்கு அடிமையா இருக்க மாட்டான். ஒரு சின்ன குழந்தைய பாருங்க, அது விளையாடுறப்போ அந்த நிமிஷத்துல தான் வாழுது. நேத்து என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்கும் அதுக்கு கவலை இல்ல. அதனால தான் அது இயல்பாவே சந்தோஷமா இருக்கு. நாம கடந்த காலத்தை நினைச்சு கவலை, எதிர்காலத்தை நினைச்சு பயம், இன்றைய நாளை வாழவே மறந்துடுறோம். உங்களுக்கும் இப்படிதான் தோணியிருக்கா? நீங்க சாப்பாடு சாப்பிடும்போது கூட மனசு வேற எங்கேயோ போயிருக்கும். குடும்பத்தோட பேசும்போது கூட வேலை ஞாபகம் வந்திருக்கும். கோவிலுக்கு போனாலும் மொபைல் ஞாபகம் வந்திருக்கும். அதுதான் மனசோட அலைச்சல். கிருஷ்ணர் சொல்றாரு, மனசு நிகழ்காலத்துல அமைதியா நிக்கும்போது அங்கதான் இறைவனை உணர ஆரம்பிக்கிறோம். சமஹ சர்வேஷு பூதேஷு, இதுதான் உண்மையான ஆன்மீகத்தோட அடையாளம். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிற மனசு. இது எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு இல்ல. ஒரு ஆசிரியர் மாணவருக்கு ஆசிரியரா இருப்பார், ஒரு அப்பா குழந்தைக்கு அப்பாவா இருப்பார். ஆனா உள்ளுக்குள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒரே பரமாத்மா இருக்கிறார்னு உணர்வார். அந்த உணர்வு வந்தவுடனே பொறாமை குறையும், வெறுப்பு குறையும், அகங்காரம் குறையும், அன்பு அதிகமாகும். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, மத் பக்திம் லபதே பராம், உண்மையான பக்தி பிறக்கும். இது ரொம்ப முக்கியம், கவனமா கேளுங்க. கிருஷ்ணர் முதல்ல பக்தி பண்ணு, அப்புறம் மனசு சுத்தமாகும்னு மட்டும் சொல்லல. அதே நேரம் மனசு சுத்தமானா பக்தி இன்னும் ஆழமா மாறும்னும் சொல்றாரு. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று துணை. ஸ்லோகம் 18.55. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். இதுதான் இந்த பகுதியோட உச்சம். கிருஷ்ணர் சொல்றாரு, உண்மையான பக்தியால தான் என்ன உண்மையா அறிய முடியும். பாருங்க, இங்க அவர் வெறும் சடங்கை பற்றி பேசல, வெறும் பூஜையை பற்றி பேசல, வெறும் மந்திரத்தை பற்றி பேசல. பக்தி, அதாவது முழு மனசோட இறைவன் மேல் அன்பு. ஒரு குழந்தை அம்மாவை நேசிக்கிறதுக்கு தத்துவம் தெரியணுமா? இல்ல, அன்பு போதும். அதே மாதிரி இறைவனை உணர வாதம் போதாது, விவாதம் போதாது, அன்பு வேணும். நிறைய பேரு இறைவனை நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, அவரை நிரூபிக்க வேண்டியதில்ல, அவரை அனுபவிக்கணும். அதுதான் பக்தி. ஒரு பூவோட வாசனைய புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அத முகரணும். ஒரு பழத்தோட சுவைய விளக்கத்தால மட்டும் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. சாப்பிட்டு அனுபவிக்கணும். அதே மாதிரிதான் இறைவனும். அவரை பற்றி 1000 புத்தகம் படிக்கலாம், ஆனா ஒரு நிமிஷம் மனசார பக்தியோட அவரை நினைக்கிற அனுபவத்துக்கு அது ஈடாகாது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்று நம்ம பிரார்த்தனை ஒரு பட்டியலா? இது வேணும், அது வேணும், அப்படியா இருக்கா? இல்ல கிருஷ்ணா நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற அன்பா இருக்கா? இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இந்த பார்ட் முழுக்க கிருஷ்ணர் நமக்கு சொல்ற மிகப்பெரிய உண்மை என்ன? மனச சுத்தப்படுத்து, அகங்காரத்தை விடு, எல்லா உயிர்களையும் சமமா பாரு, கடந்த காலத்துல சிக்கிக்காத, எதிர்கால ஆசைக்கு அடிமையாகாத, உண்மையான பக்தியோட இறைவனை நேசி. அப்பதான் அவரை உணர முடியும். ஆனா இன்னும் பகவத்கீதையோட மிக பிரபலமான பகுதி வரப்போகுது. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னையே சரணடை. இந்த உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களை கண்ணீர் வர வைக்கிற ஸ்லோகம் 18.56 முதல் 18.66 வரை கிருஷ்ணரின் இறுதி சரணாகதி உபதேசம். அந்த ஆன்மீக உச்சத்தை ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில நம்ம ஒரு அற்புதமான ஆன்மீக உச்சத்தை பார்த்தோம். கிருஷ்ணர் சொன்னார், உண்மையான பக்தியால தான் என்ன உண்மையா அறிய முடியும். பக்தி அப்படின்னா பயம் இல்ல, பரிவர்த்தனை இல்ல, அன்பு.
ஆனா இப்போ அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் ஒரு பெரிய கேள்வி வருது. நான் குடும்பத்தோட இருக்கேன், நான் வேலை பார்க்கறேன், எனக்கு பொறுப்புகள் இருக்கு. இந்த வாழ்க்கையில இருந்துகிட்டே நான் இறைவனுக்கு எப்படி நெருக்கமாவேன்? இந்த கேள்விக்கு தான் கிருஷ்ணர் இப்போ ஒரு அற்புதமான பதில் சொல்ல போறாரு. இந்த பகுதியிலிருந்து பகவத்கீதையோட இறுதி உபதேசம் ஆரம்பமாகுது. ஒவ்வொரு ஸ்லோகமும் நேரடியா நம்ம இதயத்துக்குள்ள பேசுற மாதிரி இருக்கும். ஸ்லோகம் 18.56. சர்வகர்மாண்யபி சதா குர்வானோ மத்வபாஸ்ரயः மத்பிரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லா வேலையையும் செய்துகிட்டே இரு, ஆனா என்ன நம்பி செய், ஏன் அருளை நம்பி செய், அப்போ நீ அழியாத ஆனந்த நிலையை அடைவ. பாருங்க, இந்த ஒரு ஸ்லோகத்துல எவ்வளவு பெரிய ஆறுதல் இருக்கு. கிருஷ்ணர் வேலையை விட்டுடுன்னு சொல்லல, குடும்பத்தை விட்டுடுன்னு சொல்லல, பொறுப்பை விட்டுடுன்னு சொல்லல. அவர் சொல்றது, வேலை செய், ஆனா என்ன மறக்காத. ஒரு அம்மா குழந்தைய கவனிக்கிறாங்க. அந்த அன்பை, கிருஷ்ணா இது உங்களுக்கு நான் செய்யற சேவைன்னு நினைச்சா அந்த வேலையே பூஜையா மாறிடும். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு. இந்த குழந்தைகள்லையும் இறைவன் இருக்காருன்னு நினைச்சு சொல்லி கொடுத்தா அந்த வகுப்பறையே கோவிலா மாறிடும். ஒரு விவசாயி விதை போடுறாரு. இது என்னோட வேலை இல்ல, உங்களுக்காக நான் செய்யற கடமைன்னு நினைச்சா அந்த வயலே யாகசாலையா மாறிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, வேலை மாறல, மாறுறது மனநிலை. அந்த மனநிலையத்தான் கிருஷ்ணர் மாற்றி கொடுக்கிறாரு. ஸ்லோகம் 18.57. சேத்தசா சர்வகர்மாணி மை சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகம் உபாஸ்ரித்ய மச்சித்தக சததம்பவ. இந்த ஸ்லோகத்தை கவனமா கேளுங்க. எல்லா செயலையும் மனசால எனக்கு அர்ப்பணிச்சிடு. இதுதான் கர்மயோகத்தோட உச்சம். நம்ம என்ன பண்றோம்? வேலை முடிஞ்சதும் அந்த வெற்றிய நம்ம அக்கவுண்ட்ல போடுறோம். தோல்வி வந்தா கடவுளோட அக்கவுண்ட்ல போடுறோம். கிருஷ்ணர் சொல்றாரு, வெற்றியும் எனக்கு, தோல்வியும் எனக்கு. உன்னோட கடமை நேர்மையா உழைக்கிறது மட்டும். ஒரு இசைக்கலைஞன் மேடையில பாடுறான். பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்காகன்னு இறைவனை நினைச்சா அந்த இசையே பிரார்த்தனையா மாறிடும். ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, கிருஷ்ணா என் கையால நீங்களே செய்யுங்கன்னு நினைச்சா அந்த அறுவை சிகிச்சை ஒரு சேவையா மாறிடும். பாருங்க, பக்தி கோவில்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிஷத்தையும் இறைவனோட இணைக்கிற வாழ்க்கை. ஸ்லோகம் 18.58. மச்சித்தக சர்வதுர்காணி மத் பிரசாதா தரிஷ்யசி அதச்சேத்வம் அகங்காரான் ந ஸ்ரோஷ்யசி வினக்ஷ்யசி. இந்த ஸ்லோகம் ஒரு அப்பா மகன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னோட அருளால எல்லா கஷ்டத்தையும் கடந்து போவ. ஆனா அகங்காரத்தால என் பேச்சை கேட்கலன்னா நீ கஷ்டப்படுவ. பாருங்க, இங்க கிருஷ்ணர் பயமுறுத்தல, எச்சரிக்கை கொடுக்கறாரு. ஒரு குழந்தை சூடான அடுப்ப தொட போகுது. அம்மா சொல்றாங்க, தொடாத, கை சுட்டுடும். அது மிரட்டலா? இல்ல, அன்பு. அதே மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு, அகங்காரம் மனுஷனோட மிகப்பெரிய எதிரி. உங்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்கா? யாராவது நல்ல ஆலோசனை சொல்லியிருக்காங்க, ஆனா எனக்கே எல்லாம் தெரியும்னு கேட்காம இருந்திருக்கீங்களா? கொஞ்ச நாள்ல அவங்க சொன்னதுதான் சரின்னு புரிஞ்சிருக்கா? நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அகங்காரம் கண்ணை மூடுற திரை. அது இருக்கிற வரைக்கும் உண்மை தெரிஞ்சாலும் ஏத்துக்க முடியாது. ஸ்லோகம் 18.59. யதஹங்காரம் ஆஸ்ரித்ய ந யோத்ஸ்யதி இதி மன்யசே மித்யயேஷ வியவசாயஸ்தே பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷ்யதி. கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, அகங்காரத்தால நான் போராட மாட்டேன்னு நினைச்சாலும் அது நடக்காது. ஏன்? உன்னோட இயல்பே உன்னை அதே வேலையை செய்ய வைக்கும். இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும். ஒருத்தர் இனிமே நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன்னு கோபத்துல முடிவு பண்றார். ஆனா ஒரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்த உடனே ஓடி போய் உதவி பண்ணிடுவார். ஏன்? அது அவரோட இயல்பு. ஒரு நல்ல ஆசிரியர் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகும் யாராவது சந்தேகம் கேட்டா சொல்லி கொடுக்காம இருக்க முடியாது. ஏன்? அது அவரோட சுபாவம். கிருஷ்ணர் சொல்றது, உன்னோட உண்மையான இயல்பு ஒரு நாள் உன்னை இறைவன் கொடுத்த பாதைக்கே திருப்பி கொண்டு வரும்.
ஸ்லோகம் 18.60 ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தக ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யத் மோகாத் கரிஷ்யசி அவசோவபி தத். இந்த பகுதியை கிருஷ்ணர் இன்னும் தெளிவா முடிக்கிறாரு. மயக்கத்தால செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் உன்னோட இயல்பான தர்மத்தை நீ ஒரு நாள் செய்வ. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு எங்க அநியாயம் நடந்தாலும் அமைதியா இருக்க முடியாது. சில பேருக்கு யாராவது அழுதா அவங்களும் அழுதுடுவாங்க. சில பேருக்கு குழந்தைகளை பார்த்தாலே பாசம் வந்துடும். சில பேருக்கு அறிவை பகிராம இருக்க முடியாது. இதெல்லாம் வெளியே கத்துக்கிட்டதில்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற சுபாவம். அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி மத்தவங்க மாதிரி மாறுறதில்ல, இறைவன் படைச்ச உண்மையான நீயா வாழறது. ஆனா இப்போ கிருஷ்ணர் இன்னும் ஆழமான ஒரு ரகசியத்தை சொல்ல போறாரு. இறைவன் உண்மையில எங்க இருக்கார்? அவர் நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துறாரு? ஏன் மன்மனாபவன்னு கிருஷ்ணர் மீண்டும் சொல்றாரு? இந்த உணர்ச்சி பூர்வமான உபதேசத்தை ஸ்லோகம் 18.61 65 வரைக்கும் ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் ஒரு பெரிய உண்மையை சொன்னாரு. உன்னோட சுபாவம், உன்னோட உண்மையான இயல்பு ஒரு நாள் உன்னோட தர்மத்துக்கே திருப்பி கொண்டு வரும். நம்ம உலகத்தையே ஏமாத்தலாம், நம்ம குடும்பத்தையும் ஏமாத்தலாம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான நம்ம ஏமாத்த முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் இப்போ இன்னும் ஆழமான ஒரு ரகசியத்தை சொல்றாரு. இது பகவத்கீதையிலேயே மிகவும் தத்துவமா பேசுற இடங்கள்ல ஒண்ணு. ஸ்லோகம் 18.61 ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. இந்த ஸ்லோகத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, இறைவன் எல்லா உயிர்களோட இலயத்துக்குள்ள இருக்கிறாரு. இந்த ஒரு வரியே நம்ம வாழ்க்கைய மாற்ற சக்தி இருக்கு. நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்? இறைவன் கோவில்ல இருக்கார், மலையில இருக்கார், வானத்துல இருக்கார். ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அவர் உன் இதயத்துக்குள்ள இருக்கார். அப்படின்னா நீ கோவிலுக்கு போகக்கூடாதா? போகணும். ஆனா கோவிலுக்கு போறதோட நோக்கம் உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை நினைவுபடுத்திக்கிறதுக்காக. ஒரு அழகான உதாரணம், ஒரு ரேடியோவை எடுத்துக்கோங்க. காற்றுல அலைகள் எப்பவுமே இருக்கு. ஆனா ரேடியோ சரியான அலைவரிசையில டியூன் பண்ணினாதான் பாட்டு கேட்கும். அதே மாதிரி இறைவன் எப்பவுமே நமக்குள்ள இருக்கார். ஆனா நம்ம மனசு ஆசை, கோபம், பொறாமை, பயம் இந்த சத்தத்துல மூழ்கி இருக்கு. அதனால அவரோட குரலை கேட்க முடியல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில சில முடிவுகளை எடுத்தப்போ உள்ளுக்குள்ள ஒரு குரல் சொல்லியிருக்கா, இது சரியில்லை. ஆனா நாம கேட்காம போயிருக்கமா? அந்த அமைதியான குரல் மனசாட்சி மட்டுமில்ல, இறைவன் நம்மை வழிநடத்துற மென்மையான அழைப்பும் கூட. ஸ்லோகம் 18.62 தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். இப்போ கிருஷ்ணர் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்றாரு, சரணம். ஆனா இந்த சரணாகதிய நிறைய பேரு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. சரணாகதி அப்படின்னா தோல்வி இல்ல, நம்பிக்கை. ஒரு சின்ன குழந்தை சாலையை கடக்கும்போது அப்பாவோட கையை பிடிக்குது. அது பலவீனமா? இல்ல, பாதுகாப்பு. ஒரு நோயாளி அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி மருத்துவரை நம்புறார். அது தோல்வியா? இல்ல, நம்பிக்கை. அதே மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு, முழு மனசோட என்ன நம்பு, அப்புறம் உனக்கு பரம அமைதி கிடைக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய சுமை என்ன? எல்லாத்தையும் நாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம். அதனாலதான் தூக்கம் வரல, மன அழுத்தம், பயம், கவலை. கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை செய், முடியாததை என்னிடம் விடு. இதுதான் சரணாகதி. ஸ்லோகம் 18.63 இதிதே ஞானம் ஆக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமிர்ஷ்யேதத் அசேஷேன யதேச்சசி ததா குரு. இந்த ஸ்லோகம் கிருஷ்ணரோட அன்பை காட்டுறது. அவர் என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ நீ நல்லா யோசி, அதுக்கப்புறம் உன் விருப்பப்படி முடிவெடு. பாருங்க, கிருஷ்ணர் கட்டாயப்படுத்தல, மிரட்டல, அழுத்தம் ஒண்ணுமே இல்ல. இறைவன் மனுஷனுக்கு சுதந்திரமான சிந்தனையை கொடுத்திருக்கார். அதனால பகவத்கீதை கட்டளை புத்தகம் இல்ல, வழிகாட்டுற புத்தகம். ஒரு நல்ல ஆசிரியர் மாணவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். ஆனா தேர்வு எழுதுறது மாணவன்தான்.
அதே மாதிரி கிருஷ்ணர் வழியை காட்டுறார், நடக்கிறது நாமதாம். உங்களுக்கும் இப்படித்தான் தோணியிருக்கா? வாழ்க்கையில சில நேரம் எல்லா நல்ல ஆலோசனையும் கிடைச்சிருக்கும், ஆனா கடைசி முடிவு நாம தான் எடுத்திருப்போம். அந்த முடிவுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றியிருக்கும். ஸ்லோகம் 18.64. சர்வகுஹ்யதமம் பூயக்ஷ்ருணுமே பரமம் வச்சக இஷ்டோசிமே திருடமிதி தத்தோ வக்ஷ்யாமி தேஹிதம். இது என்ன ஒரு அன்பான ஸ்லோகம் தெரியுமா? கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். அதனால இன்னும் ஒரு மிக ரகசியமான உண்மையை சொல்றேன். இது குருவோட வார்த்தை இல்ல, நண்பனோட வார்த்தை, அப்பாவோட வார்த்தை, இறைவனோட அன்பு. இந்த ஒரு வரியை கேட்டாலே அர்ஜுனனோட மனசு எப்படி உருகி இருக்கும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைய கிருஷ்ணர் நம்கிட்ட சொல்ற மாதிரி நினைச்சு பாருங்க. நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். நம்ம வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு உணர்வு போதும். ஸ்லோகம் 18.65. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவ யைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. இது பகவத்கீதையிலேயே மிகவும் அன்பு நிறைந்த ஸ்லோகங்கள்ல ஒண்ணு. கிருஷ்ணர் 4 விஷயங்களை மட்டும் சொல்றாரு. என்னை நினை, என்னை நேசி, எனக்கு அர்ப்பணம் செய், என்னை வணங்கு. அப்புறம் நிச்சயமா என்னை அடைவ. ஏன்? நீ எனக்கு பிரியமானவன். பாருங்க, இங்க கிருஷ்ணர் பெரிய யாகம் கேட்கல, கடினமான தவம் கேட்கல, மலையில போய் உட்கார சொல்றதில்ல. அவர் கேட்கறது மனசு, அது மட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவுக்கு குழந்தை விலையுயர்ந்த பரிசு கொடுக்கணுமா? இல்ல, அன்பா வந்து கட்டிப்பிடிச்சா போதாதா? அதே மாதிரி இறைவனும் நம்ம மனசத்தான் பார்க்கறார். ஆனா இன்னும் ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு. அதுதான் பகவத்கீதையோக இதயம். கோடிக்கணக்கான மக்களை அழ வைத்த, வாழ்க்கையை மாற்றிய ஸ்லோகம் 18.66. சர்வதர்மான். இப்போ நாம பகவத்கீதையோட மிகப்பெரிய தருணத்துக்கு வந்துட்டோம். குருக்ஷேத்திர போர்க்களத்துல காற்றே நின்னு கேட்கிற மாதிரி ஒரு அமைதி. அர்ஜுனன் கிருஷ்ணரோட முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம், தர்மம், சுயதர்மம், பற்றின்மை எல்லாத்தையும் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் கடைசியா எல்லா உபதேசத்தையும் ஒரே ஒரு ஸ்லோகத்துல சுருக்கி சொல்ல போறாரு. இந்த ஸ்லோகத்தை கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் சொல்றாங்க. ஆனா அதோட உண்மையான ஆழத்தை புரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. ஸ்லோகம் 18.66. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் த்வாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இந்த ஒரு ஸ்லோகத்தை நிறைய பேர் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க: எல்லா தர்மத்தையும் விட்டுடு, அதாவது குடும்பத்தை விட்டுடு, வேலையை விட்டுடு, பொறுப்பை விட்டுடு அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் முழு பகவத்கீதையில அப்படித்தான் சொல்லியிருக்காரா? இல்ல, முழு பகவத்கீதையில உன்னோட தர்மத்தை செய்ன்னு சொல்லிட்டு கடைசியில அதை விட்டுடுன்னு சொல்வாரா? இல்ல. அதனால இந்த ஸ்லோகத்தை முழு பகவத்கீதையோட வெளிச்சத்துல புரிஞ்சுக்கணும். சர்வ தர்மான் பரித்யஜ்ய, இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? நீ உருவாக்கிக்கிட்ட எல்லா போலியான அடையாளங்களையும் விடு. நான், என்னுடையது, என்னாலதான், இந்த அகங்கார தர்மத்தை விடு. நான் பெரியவன், நான் சிறியவன், நான் தோற்றவன், நான் வெற்றியாளன், இந்த மன அடையாளங்களை விடு. உண்மையான தர்மத்தை விடுன்னு கிருஷ்ணர் சொல்லல. அகங்காரத்தோட கட்டிய போலியான தர்மத்தை விடு, அதுதான் அவர் சொல்றார். மாமேகம் சரணம் व्रज, என்னையே சரணடை. இதுக்கு அர்த்தம் உலகத்தை விட்டு ஓடிடு இல்ல, உன்னோட மனசோட மையத்தை என்னிடம் வை. ஒரு கப்பல் கடல்ல போகலாம், புயல் வரலாம், அலை வரலாம். ஆனா அதுக்கு ஆங்கர் இருந்தா அது தப்பிக்க வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் மனசோட ஆங்கர் இறைவனா இருந்தா மனுஷன் உடைய மாட்டான். அகம் த்வாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. இந்த வார்த்தையை கவனிங்க. நான் உன்னை விடுவிக்கிறேன். கிருஷ்ணர் நீயே உன்னை காப்பாத்திக்கோன்னு சொல்லல, நான் இருக்கேன்னு சொல்றார். ஒரு சின்ன குழந்தை நடக்கும்போது விழுந்துடுச்சு. அம்மா என்ன சொல்லுவாங்க? வா, நான் தூக்கிக்கிறேன். அதுதான் இந்த ஸ்லோகம்.
எத்தனை தவறு பண்ணியிருந்தாலும், எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், திரும்பி வா, நான் இருக்கேன், நீ இறைவன் கூப்பிடுற குரல். மா சுச்சஹா. இந்த 2 வார்த்தை பகவத்கீதையோட மிகப்பெரிய ஆறுதல். கவலைப்படாத. நீங்க இத உங்க வாழ்க்கையோட சேர்த்து யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க வாழ்க்கையில நிறைய தவறு பண்ணியிருக்கலாம், நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கலாம், நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். இன்னைக்கு என்னால இனிமே நல்ல வாழ்க்கை வாழ முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கிருஷ்ணர் உங்களை பார்த்து சொல்றார், மா சுச்சஹா, கவலைப்படாத. என்ன ஒரு அன்பு பாருங்க, என்ன ஒரு கருணை, என்ன ஒரு நம்பிக்கை. உங்களுக்கும் இப்படித்தான் தோணியிருக்கா? சில நேரம் இறைவன் என்னை மன்னிப்பாரான்னு பயந்திருக்கீங்களா? இந்த ஸ்லோகம் அதுக்குத்தான் பதில். இறைவன் தண்டிக்க காத்திருக்கிற நீதிபதி இல்ல, திரும்பி வர காத்திருக்கிற தந்தை. ஒரு அழகான காட்சிய மனசுல நினைச்சு பாருங்க. ஒரு குழந்தை கூட்டத்துல வழி தவறி அழுதிட்டு இருக்கு. திடீர்னு அப்பாவை பார்த்துடுது. அந்த ஒரு நொடியில அந்த குழந்தையோட பயம் எங்க போயிடும்? அதுதான் சரணாகதி. பாருங்க, பகவத்கீதை போர்ல ஆரம்பிச்சது, ஆனா பயத்துல முடியல, நம்பிக்கையில முடிஞ்சது. இந்த பார்ட் புல்லா கிருஷ்ணர் நமக்கு சொல்ற இறுதி அழைப்பு என்ன? உன்னோட அகங்காரத்தை விடு, போலியான அடையாளங்களை விடு, இறைவனை முழு மனசோட நம்பு. கடந்த தவறுகளுக்காக உன்னை நீ தண்டிக்காத, அவரோட கருணையை ஏத்துக்கோ, கவலைப்படாத. இப்போ அர்ஜுனனோட எல்லா சந்தேகத்துக்கும் பதில் கிடைச்சிருச்சு. ஆனா கிருஷ்ணர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறாரு. இந்த ஞானத்தை யாருக்கெல்லாம் சொல்லணும், யாருக்கிட்ட சொல்லக்கூடாது? பகவத்கீதையை கேட்கிறவங்களுக்கு என்ன பலன்? இந்த அருமையான இறுதி உபதேசத்தை ஸ்லோகம் 18.87 முதல் 18.71 வரை ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் நாம பகவத்கீதையோட இதயத்தையே பார்த்தோம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ. இந்த ஒரு ஸ்லோகம் அர்ஜுனனோட வாழ்க்கையை மட்டுமில்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா கோடிக்கணக்கான மனுஷங்களோட வாழ்க்கைய மாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கேள்வி வருது, இவ்வளவு பெரிய ஞானத்தை எல்லார்கிட்டையும் சொல்லலாமா? யாராவது கேட்க விருப்பமே இல்லைனாலும் வலுக்கட்டாயமா சொல்லணுமா? இந்த கேள்விக்குத்தான் கிருஷ்ணர் இப்போ பதில் சொல்றாரு. இது நிறைய பேரு தவறா புரிஞ்சுக்கிற ஒரு பகுதி. ஆனா ஆழமா புரிஞ்சுக்கிட்டா ஆன்மீகத்துக்கு ஒரு புதிய மரியாதை நமக்குள்ள உருவாகும். ஸ்லோகம் 18.67. இதம் தே நாதபஸ்காய நா பக்தாய கதாச்சன நச்ச அசுஷ்ருஷுவே வாச்சியம் நச்ச மாம் யோ அபியசூயதி. இந்த ஸ்லோகத்தை மேலோட்டமா கேட்டா கீதையை எல்லாருக்கும் சொல்லக்கூடாதான்னு தோணும். ஆனா கிருஷ்ணர் அதைத்தான் சொல்லல. அவர் சொல்றது, தயாராக இல்லாத மனசுக்கு இந்த ஞானத்தை வலுக்கட்டாயமா திணிக்காத. ஒரு சின்ன உதாரணம். ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கறாரு. ஆனா அந்த நோயாளி எனக்கு மருந்தே வேண்டாம்னு சொல்லிட்டு மருந்த தூக்கி எறிஞ்சா, அந்த நேரத்துல மருத்துவர் என்ன செய்வார்? அவர் முதல்ல அந்த மனிதனை புரிய வைக்க முயற்சி செய்வார், அவனை தயார்படுத்துவார், அதுக்கப்புறம்தான் சிகிச்சையை தொடர்வார். அதே மாதிரி ஆன்மீக ஞானமும் கேட்கிற மனசு இல்லாதவங்க கிட்ட வாதம் பண்ணி சண்டை போட்டு திணிக்கக்கூடாது. இன்னைக்கு சோஷியல் மீடியால நாம இதை நிறைய பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு நல்ல ஆன்மீக விஷயத்தை பகிர்றார், உடனே சில பேரு கேலி, கிண்டல், அவமானம். ஏன்? அவங்க இன்னும் அந்த ஞானத்தை ஏத்துக்கிற மனநிலைக்கு வரல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட PhD பிசிக்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அந்த குழந்தை புத்திசாலி இல்லைன்னு இல்ல, அந்த நேரம் இன்னும் வரல. அதே மாதிரி ஆன்மீகத்துக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கு. ஒரு மனிதன் வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திக்கும்போது நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும். நான் யாரு? இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? அந்த நேரத்துல பகவத்கீதை அவனுக்கு ஒரு விளக்கா மாறும். அதனால நம்ம வேலை யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல, ஒளிய ஏத்தி வைக்கிறது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தானா வருவாங்க. உங்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்கா? யாராவது ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு அது பிடிக்கல. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம்
அதே வார்த்தை உங்க வாழ்க்கைய மாற்றியிருக்கா? ஏன்? அப்போதான் உங்க மனசு தயாராயிருச்சு. நான் பக்தாய, பக்தி இல்லாதவன்னா யாரு? இதையும் சரியா புரிஞ்சுக்கணும். இது வேற மதத்துல இருக்கிறவன்னு அர்த்தமில்ல, கடவுளை கேள்வி கேட்கிறவன்னும் அர்த்தமில்ல. பகவத்கீதையில அர்ஜுனனே எவ்வளவு கேள்வி கேட்டான்? கிருஷ்ணர் ஒரு தடவை கூட கேள்வி கேட்காதன்னு சொல்லல. இங்க பக்தி இல்லாதவன்னா உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமே இல்லாதவன். நிறைய பேரு கேள்வி கேட்பாங்க, ஆனா உண்மைய தேடுறதுக்காக. அவங்க கிட்ட கீதைய சொல்லணும். சில பேரு கேள்வி கேட்பாங்க, ஆனா கிண்டல் பண்றதுக்காக, சண்டை போடுறதுக்காக. அங்க அமைதியா இருந்துடணும். ஒரு விதைய வறண்ட கல்லு மேல போட்டா முளைக்குமா? இல்ல. அதே விதைய வளமான மண்ணுல போட்டா பெரிய மரமா வளரும். கிருஷ்ணர் சொல்றது, விதைய குறை சொல்லாத, மண்ண புரிஞ்சுக்கோ. நச்ச மாம் யோ கப்யசூயதி. அதாவது இறைவனை வெறுக்கிற மனநிலையில இருக்கிறவங்க கிட்ட வாதம் பண்ணாத. இது பயம் இல்ல, ஞானம். ஒரு விளக்கு இருட்டோட சண்டை போடுமா? இல்ல, அது வெளிச்சத்தை மட்டும் தரும். அதே மாதிரி நாம வாதம் பண்ண வேண்டியதில்ல, நம்ம வாழ்க்கையால பகவத்கீதைய காட்டணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல உங்க குழந்தை, உங்க நண்பர், உங்க உறவினர் உங்களை பார்த்து இவர் ரொம்ப அமைதியா இருக்காரு, இவர் ரொம்ப நேர்மையா இருக்காரு, இவர் ரொம்ப அன்பா பேசுறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சா அதுதான் நீங்க பகவத்கீதைய வாழ ஆரம்பிச்சதுக்கான முதல் அடையாளம். ஆனா இந்த ஞானத்தை அன்போட புரிஞ்சுக்க தயாராயிருக்கிற மனசுகளுக்கு பகிர்றவங்கள பத்தி கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்துல அதிர்ச்சியூற்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. என்னோட உபதேசத்தை பகிர்றவனை விட எனக்கு பிரியமானவன் யாருமே இல்லைன்னு. இந்த அற்புதமான உபதேசத்தை ஸ்லோகம் 18.68 மற்றும் 18.70 முந்தைய பகுதியில் கிருஷ்ணர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நமக்கு புரிய வச்சாரு. ஆன்மீக ஞானத்தை திணிக்கக்கூடாது. அன்போட ஆர்வமா கேட்கிற மனசுக்குத்தான் சொல்லணும். ஏன்னா விதை நல்லதா இருந்தாலும் மண் தயாரா இல்லைன்னா அது முளைக்காது. ஆனா அதே விதை சரியான மண்ணுல விழுந்தா ஒரு பெரிய ஆலமரமா வளரலாம். இப்போ அந்த மாதிரி பகவத்கீதையோட ஞானத்தை உண்மையான அன்போட மற்றவங்களுக்கும் பகிர்றவங்கள பற்றி கிருஷ்ணர் சொல்ல போறாரு. இந்த 2 ஸ்லோகங்கள் பகவத்கீதையை கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஸ்லோகம் 18.68 ய இதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வ அபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யதி அசம்சயः. கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உயர்ந்த ஞானத்தை என் பக்தர்களுக்கு அன்போட சொல்றவன் நிச்சயமா என்ன அடைவான். இந்த ஒரு வாக்குறுதியை பாருங்க. இது சாதாரண வார்த்தை இல்ல, இது பகவானே கொடுக்கிற உறுதி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சொல்றவன் நான் வெறும் புத்தகம் வாசிச்சு சொல்றவன் இல்ல, தாம் வாழறத பகிர்றவன். ஒரு ஆசிரியர் கணக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஆனா நேர்மையை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அத அவர் வாழ்ந்து காட்டணும். ஒரு அப்பா மகன்கிட்ட பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு தானே தினமும் பொய் சொன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்குமா? இல்ல. அதே மாதிரி பகவத்கீதைய வாயால மட்டும் சொல்லக்கூடாது, வாழ்க்கையால சொல்லணும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில சில பேரை பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதி வரும். அவங்க அதிகமா பேச மாட்டாங்க, ஆனா அவங்க நடத்தையே ஒரு உபதேசமா இருக்கும். ஒரு பாட்டி தினமும் காலையில எழுந்து தீபமேத்தி அமைதியா ஜபம் பண்றாங்க. அவங்க பெரிய சொற்பொழிவு பண்ணல, ஆனா அந்த வீட்டுல வளர்ற குழந்தைக்கு ஆன்மீகம் வார்த்தையால இல்ல, வாழ்க்கையால கத்து கிடைக்கும். இதுதான் கிருஷ்ணர் சொல்ற உண்மையான பகிர்வு. உங்களுக்கும் இப்படித்தான் தோணியிருக்கா? ஒருத்தரோட வாழ்க்கைய பார்த்து நானும் இப்படி வாழணும்னு தோணியிருக்கா? அதுதான் வாழ்ந்து காட்டுற உபதேசம். ஸ்லோகம் 18.69 நச்ச தஸ்மாத் மனுஷ்யேஷு கஷ்சின் மே பிரியகிருத்தமஹா பவிதா நச்ச மே தஸ்மாத் அந்யஹா பிரியதரோ புவி. இது பகவத்கீதையில் இருக்கிற ரொம்ப உணர்ச்சி பூர்வமான வாக்குறுதிகள்ல ஒன்று.
கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த ஞானத்தை அன்போட பகிர்றவனை விட எனக்கு பிரியமானவன் யாருமே இல்ல. என்ன ஒரு வார்த்தை! இதை கேட்ட உடனே நிறைய பேர் நினைப்பாங்க, அப்போ நான் யூடியூப்ல வீடியோ போட்டா போதுமா அப்படின்னு. இல்ல, பகவத்கீதையை பகிர்றது வெறும் கேமரா முன்னாடி நிக்கிறது மட்டும் இல்ல. ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு கோபத்துக்கு பதிலா மன்னிப்ப கத்துக் கொடுக்கறாங்க, அவங்களும் கீதையை பகிர்றாங்க. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு நேர்மையை விதைக்கிறாரு, அவரும் பகிர்றாரு. ஒரு நண்பன் மனசு உடைஞ்சு அழற இன்னொரு நண்பன் கிட்ட கிருஷ்ணரோட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கறான், அவனும் பகிர்றான். பகிர்றதுக்கு பெரிய மேடை தேவையில்லை, பெரிய மனசு போதும். இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பேரு மன அழுத்தத்துல இருக்காங்க, தனிமையில இருக்காங்க, பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பகவத்கீதை ஸ்லோகம், ஒரு நம்பிக்கை வார்த்தை, ஒரு வாழ்க்கையே காப்பாத்தலாம். அதனால நம்ம பேசுற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் யாரோ ஒருத்தரோட இருட்டான வாழ்க்கையில ஒரு விளக்கா இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சரியான நேரத்துல ஒரு நல்ல வார்த்தை சொல்லியதால உங்க வாழ்க்கை மாறி இருக்கா? அப்படின்னா இன்னைக்கு அந்த நல்ல வார்த்தைய வேற யாருக்காவது சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு. ஸ்லோகம் 18.70 அத்யேஷ்யதே ச ய இமம் தர்மியம் சம்வாதம் ஆவயோஹோ ஞான யக்ஞேன தேனாகம் இஷ்டஹா ஸ்யாதிதி மே மதிஹி. இப்போ கிருஷ்ணர் கீதையை படிக்கிறவங்கள பற்றியும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த உரையாடல பக்தியோட படிக்கிறவன் அவன் ஞான யாகம் செய்றான். யாகம்னா நெருப்புல நெய் ஊத்துறது மட்டும் இல்ல, உன்னோட அறியாமைய ஞானத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான யாகம். நீங்க ஒவ்வொரு தடவையும் பகவத்கீதையை திறக்கும்போது வெறும் புத்தகத்தை திறக்கல, உங்க மனசுக்கு ஒரு புதிய ஜன்னலை திறக்கிறீங்க. ஒரு சின்ன விதை மண்ணுக்குள்ள போன உடனே மரமாகிடாது. தினமும் தண்ணீர், வெயில், காலம் வேணும். அதே மாதிரி ஒரு தடவை கீதை படிச்சா எல்லாம் மாறிடாது. ஆனா தினமும் ஒரு ஸ்லோகம், ஒரு சிந்தனை, ஒரு நடைமுறை இப்படி வாழ ஆரம்பிச்சா மெதுவா மனசே மாற ஆரம்பிக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது வந்திருக்கா? அந்த சின்ன மாற்றம்தான் ஞான யாகத்தோட முதல் பலன். ஆனா இன்னும் ஒரு இறுதி கேள்வி பாக்கி இருக்கு. இந்த ஞானத்தை வெறுமனே நம்பிக்கையோட கேட்கிறவங்களுக்கு என்ன பலன்? அர்ஜுனன் கடைசியில என்ன பதில் சொன்னா? சஞ்சயன் ஏன் கண்ணீர் கலந்த ஆனந்தத்தோட பகவத்கீதையை முடிக்கிறான்? இந்த உணர்ச்சி மிக்க நிறைவு பார்க்கலாம். இப்போ நம்ம பகவத்கீதையோட இறுதி பகுதிக்கு நெருக்கமா வந்துட்டோம். ஒரு விஷயத்த கொஞ்சம் மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. குருக்ஷேத்திர போர்க்களத்துல ஒரு வீரன் கையில் வில்லோட நின்னு நான் போராட மாட்டேன்னு உட்கார்ந்தான். அதே வீரன் இப்போ மெதுவா எழுந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன்? வெளி உலகம் மாறல, எதிரிகள் மாறல, போர் மாறல, மாறியது அர்ஜுனனோட மனசு. அதுதான் பகவத்கீதையோட மிகப்பெரிய அதிசயம். இது வெளி உலகத்தை மாற்ற புத்தகம் இல்ல, உள்ள உலகத்தை மாற்ற புத்தகம். ஸ்லோகம் 18.71 ஸ்ரத்தாவான் அனசூயஷ்ச ஸ்ருணுயாதபி யோ நரஹ சோபி முக்தஹ சுபான் லோகான் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கறாரு. அவர் சொல்றாரு, இந்த கீதைய நம்பிக்கையோட, கிண்டல் இல்லாம மனசார கேட்கிறவனுக்கு கூட பெரிய புண்ணியம் கிடைக்கும். இதுல ஒரு வார்த்தையை கவனிங்க, கேட்கிறவனுக்கு கூட. அதாவது எல்லாராலையும் உடனே நடைமுறைப்படுத்த முடியாது, எல்லாராலையும் எல்லா ஸ்லோகமும் உடனே புரிஞ்சிக்க முடியாது. ஆனா மனசார கேட்கிறவனோட உள்ளுக்குள்ள ஒரு விதை விழுந்துடும். ஒரு விதை மண்ணுக்குள்ள போன உடனே மரமாகுமா? இல்ல, அது மெதுவா மெதுவா வளரும். அதே மாதிரி ஒரு கீதை ஸ்லோகம் இன்னைக்கு உங்களுக்கு முழுசா புரியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது
அதே ஸ்லோகம் உங்க மனசுக்குள்ள திடீர்னு ஞாபகம் வரும். அப்போ அதோட அர்த்தம் உள்ளுக்குள்ள மலர ஆரம்பிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல அப்பா, அம்மா, ஆசிரியர் சொன்ன சில வார்த்தைகள் அந்த நேரத்துல புரியல. ஆனா இன்னைக்கு அதே வார்த்தைய நினைச்சு அப்போ சொன்னது சரிதான்னு தோணுதா? அதுதான் ஞானத்தோட பயணம். கிருஷ்ணர் சொல்றது, கேள், சிந்தி, வாழ ஆரம்பி, மாற்றம் தானா வரும். பகவத்கீதை ஏன் இவ்வளவு பெரியது? பாருங்க, பகவத்கீதை ஒரு மதத்துக்கான புத்தகம் இல்ல, ஒரு நாட்டுக்கான புத்தகம் இல்ல, ஒரு காலத்துக்கான புத்தகம் இல்ல. மனுஷன் எப்போ கவலைப்படுறானோ அப்போ கீதை அவன்கிட்ட பேசும். மனுஷன் எப்போ தோல்வியால உடைஞ்சு போறானோ அப்போ கீதை எழுந்திருன்னு சொல்லும். மனுஷன் வெற்றியால அகங்காரம் வந்தா கீதை அமைதியா இருன்னு சொல்லும். மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு அழுதா கீதை உன்னால இழக்க முடியாதது உன் ஆன்மான்னு நினைவுபடுத்தும். அதனாலதான் 2000 வருஷத்துக்கு மேல இந்த நூல் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. உங்களுக்கும் இப்படிதான் நடந்திருக்கா? வாழ்க்கையில யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தோணியிருக்கா? அந்த நேரத்துல ஒரு கீதை ஸ்லோகம் ஒரு பெரிய ஆறுதலா இருந்திருக்கா? இன்னும் இல்லன்னா நம்புங்க, ஒரு நாள் அது நடக்கும். ஒரு சின்ன உண்மை, பகவத்கீதை அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லப்படல. ஒவ்வொரு தடவையும் நம்ம மனசு குழம்பும்போது நாம தான் அர்ஜுனன். நம்ம உள்ளுக்குள்ள பேசுற அமைதியான குரல் தான் கிருஷ்ணர். அதனால ஒவ்வொரு தடவையும் கீதைய படிக்கும்போது வெறும் ஸ்லோகத்தை படிக்காதீங்க. இது இப்போ என்னோட வாழ்க்கைக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க. அப்போ கீதை புத்தகமா இருக்காது, உங்க நண்பனா மாறிடும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நிறைய தகவல் இருக்கு, ஆனா குறைஞ்ச ஞானம். நிறைய சத்தம் இருக்கு, ஆனா குறைஞ்ச அமைதி. நிறைய தொடர்புகள் இருக்கு, ஆனா குறைஞ்ச உறவுகள். இந்த காலத்துல பகவத்கீதை வெறும் ஆன்மீக நூல் இல்ல, மனச காப்பாத்துற ஒரு மருந்து. இந்த பாட்டுல கிருஷ்ணர் நமக்கு சொல்ற மிகப்பெரிய செய்தி என்ன? மனசார கேட்கறதுக்கே பலன் இருக்கு. ஒரு நல்ல ஸ்லோகம் வாழ்க்கைய மாற்ற முடியும். பகவத்கீதை எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அத படிக்கிறத விட வாழறது தான் முக்கியம். ஆனா இன்னும் அத்தியாயம் முடியல. இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சதான்னு கேட்கிறார். அர்ஜுனன் என்ன பதில் சொன்னா? சஞ்சயன் இந்த மகா உரையாடலை எப்படி முடிக்கிறான்? எங்க கிருஷ்ணர் இருக்கிறாரோ, எங்க தர்மம் இருக்கோ, அங்க வெற்றி நிச்சயம்னு இரவு புகழ் பெற்ற இறுதி அறிவிப்பை ஏன் சொல்றான்? இந்த உணர்ச்சிமிக்க நிறைவ ஸ்லோகம் 18.72 முதல் 18.78 வரை ஆழமா பார்க்கலாம். இப்போ நாம பகவத்கீதையோட இறுதி தருணத்துக்கு வந்துட்டோம். குருக்ஷேத்திர போர்க்களத்துல 2 படைகளும் இன்னும் எதிரெதிரா நிக்குது. சங்கு இன்னும் முழங்கல, அம்பு இன்னும் பறக்கல, போர் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா ஒரு மிகப்பெரிய போர் முடிஞ்சிருச்சு. அது அர்ஜுனனோட மனசுக்குள்ள நடந்த போர். பகவத்கீதை ஆரம்பிச்சப்போ அர்ஜுனன் எப்படி இருந்தான்? கண்ணீர், குழப்பம், பயம். கையிலிருந்த காண்டீபம் கீழே விழுந்துடுச்சு. நான் போராட மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தான். ஆனா இப்போ அதே அர்ஜுனன், அதே போர்க்களம், அதே எதிரிகள். ஆனா மனசு மட்டும் முழுசா மாறிடுச்சு. அதுதான் பகவத்கீதையோட வெற்றி. ஸ்லோகம் 18.72. கச்சிதே தச் ஸ்ருதம் பார்த்தா த்வயேகாக்ரேண சேதசா கச்சிதஜ்ஞான சம்மோகா பிரணஷ்டஸ்தே தனஞ்சயா. இந்த ஸ்லோகத்தை கவனமா கேளுங்க. இவ்வளவு நேரம் கிருஷ்ணர் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ முதல் முறையா அவர் அர்ஜுனன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அர்ஜுனா, நான் சொன்னதெல்லாம் முழு கவனத்தோட கேட்டியா? உன்னோட அறியாமை, உன்னோட குழப்பம் இப்போ விலகிடுச்சா? என்ன ஒரு அன்பான கேள்வி. கிருஷ்ணர், நான் சொன்னத மனப்பாடம் பண்ணிட்டியான்னு கேட்கல. எல்லா ஸ்லோகமும் ஞாபகம் இருக்கான்னும் கேட்கல.
அவர் கேட்கிறது, உன்னோட குழப்பம் தெளிஞ்சுதா? இதுதான் உண்மையான கல்வி. இன்னைக்கு நிறைய தகவல் நமக்கு இருக்கு, ஆனா அமைதி இருக்கா? நிறைய டிகிரி இருக்கு, ஆனா தெளிவு இருக்கா? நிறைய புத்தகம் படிக்கிறோம், ஆனா மனசு அமைதியா இருக்கு. கிருஷ்ணர் சொல்றது, உண்மையான ஞானத்தோட அடையாளம் நீ எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன்னு இல்ல, உன்னோட குழப்பம் குறைஞ்சுதா அதுதான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகவத்கீதை தொடர கேட்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருந்த சில கேள்விகளுக்கு இப்போ பதில் கிடைச்ச மாதிரி தோணுதா? வாழ்க்கைய பார்க்கிற பார்வை கொஞ்சமாவது மாறி இருக்கா? அப்படின்னா அதே மாற்றம்தான் அர்ஜுனன் கிட்டையும் நடந்துச்சு. ஸ்லோகம் 18.73. அர்ஜுன உவாச்சா நஷ்டோ மோஹः ஸ்மிருதிர்லப்தா த்வத் பிரசாதாத் மயாச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேஹः கரிஷ்யே வச்சனம் தவ. இந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டா பல பக்தர்களுக்கு கண்ணீர் வந்துடும். ஏன்னா இது அர்ஜுனனோட பதில் மட்டுமில்ல, நம்ம வாழ்க்கையோட பதிலும். அர்ஜுனன் சொல்றான், நஷ்டோ மோஹஹா, என்னோட மயக்கம் போயிருச்சு. கவனிங்க, அவன் சொல்லல எதிரிகள் போயிட்டாங்கன்னு. இல்ல, எதிரிகள் இன்னும் முன்னாடியே நிக்கிறாங்க. அவன் சொல்லல போர் முடிஞ்சிடுச்சுன்னு. இல்ல, போர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மாறியது அவனோட மனசு. அதனால வாழ்க்கையில முதல்ல மாற வேண்டியது சூழ்நிலை இல்ல, பார்வை. அடுத்த வார்த்தை ஸ்மிருதிர் லப்தா, என்னோட நினைவு திரும்பி வந்துடுச்சு. இது ஸ்கூல் மெமரி இல்ல, இது நான் யாருன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டு வாழறோம். நாம உடம்பு மட்டுமில்ல, நாம பணம் மட்டுமில்ல, நாம பதவி மட்டுமில்ல, நாம அழியாத ஆன்மா. அந்த உண்மைய அர்ஜுனன் மறந்துட்டான். கிருஷ்ணர் அதை நினைவுபடுத்தினார். உங்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்கா? சில நேரம் ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ நம்மள நாமே மறந்துடுவோம். என்னால முடியாது, நான் முடிஞ்சிட்டேன்னு நினைப்போம். ஆனா யாராவது நம்ம பலத்தை ஞாபகப்படுத்தினா உடனே தைரியம் வந்துடும். அதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செஞ்சது. அடுத்த வார்த்தை த்வத் பிரசாதாத், உங்களோட அருளால. இங்க கூட அர்ஜுனன் நான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லல, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னும் சொல்லல. அவன் சொல்றான், உங்களோட அருளால தான். இதுதான் உண்மையான பணிவு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், ஸ்திதோஸ்மி, இப்போ நான் உறுதியா நிக்கிறேன். பாருங்க, பகவத்கீதை ஆரம்பிச்சப்போ அவன் உடம்பு நடுங்குச்சு. இப்போ மனசு அசையாம நிக்குது. கடைசியா அவன் சொல்ற வார்த்தை கரிஷ்யே வச்சனம் தவ, நீங்க சொன்னபடியே நான் செய்கிறேன். இதுதான் பகவத்கீதையோட மிகப்பெரிய வெற்றி. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக போராடல, அர்ஜுனனோட மனச மட்டும் மாற்றினார். மீதிய அர்ஜுனனே செய்தான். நம்ம வாழ்க்கையிலையும் இறைவன் நம்ம பிரச்சனையை எல்லாம் நேரடியா எடுத்திட மாட்டார். ஆனா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ற மன வலிமையை கொடுப்பார். அதுதான் உண்மையான அருள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகவத்கீதை பயணத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க, இப்போ இருக்கிற நீங்க ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது உணர்றீங்களா? அந்த மாற்றம் ஒரு புதிய வாழ்க்கையோட ஆரம்பமா இருக்கலாம். ஆனா இன்னும் பகவத்கீதை முடியல. இப்போ இந்த முழு உரையாடலையும் கேட்டுக்கிட்டு இருந்த சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் இந்த தெய்வீக உரையாடலை நினைச்சு ஏன் பரவசப்படுறான்? ஏன் மறுபடியும் மறுபடியும் அந்த காட்சியை நினைச்சு ஆனந்தப்படுறான்? அத ஸ்லோகம் 18.74 மற்றும் 18.76 ஆழமா பார்க்கலாம். முந்தைய பகுதியில் நம்ம எல்லாரோட மனசையும் தொடர ஒரு தருணத்தை பார்த்தோம். அர்ஜுனன் கண்ணீரோட உட்கார்ந்த மனிதனிலிருந்து தெளிவோட எழுந்து நிற்கிற மனிதனா மாறிட்டான். அவன் சொன்ன ஒரே ஒரு வரி, நஷ்டோ மோகஹ, என்னோட மயக்கம் போயிருச்சு. இந்த ஒரு வரிதான் பகவத்கீதையோட முழு பலன். இப்போ காட்சி மாறுது. இதுவரைக்கும் கிருஷ்ணர் பேசினார், அர்ஜுனன் பேசினான். இப்போ
இவ்வளவு நேரம் இந்த தெய்வீக உரையாடல தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறான். பார்வையற்ற திருதராஷ்டிரருக்கு நடந்ததையெல்லாம் சொன்ன அதே சஞ்சயன். ஆனா இப்போ அவன் வெறும் செய்தியே சொல்லல, தன்னோட இதயத்தையே திறந்து பேசுறான். ஸ்லோகம் 18.74. சஞ்சய உவாச்ச. சஞ்சயன் சொல்றான், வாசுதேவருக்கும் மகாத்மா அர்ஜுனனுக்கும் நடுவுல நடந்த இந்த அற்புதமான உரையாடல நான் கேட்டேன். அதை கேட்டப்போ என்னோட உடம்பே சிலிர்த்து போச்சு. ரோமஹர்ஷனம். என்ன ஒரு அழகான வார்த்தை. முடியெல்லாம் நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு ஒரு தெய்வீக பரவசம். நீங்க யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில சில தருணங்கள் இருக்கும். ஒரு பக்தி பாடலை கேட்டப்போ, ஒரு கோவில்ல ஆரத்தி பார்த்தப்போ, ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தப்போ காரணமே இல்லாம கண்ல கண்ணீர் வந்திருக்கும், உடம்பே சிலிர்த்திருக்கும். அந்த அனுபவத்துக்கு பகவத்கீதையில இருக்கிற வார்த்தை தான் ரோமஹர்ஷனம். சஞ்சயன் வெறும் பார்வையாளர் இல்ல, அந்த உரையாடலால அவனும் மாற ஆரம்பிச்சிட்டான். இதுல ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் இருக்கு. ஒரு நல்ல உரையாடல் கேட்கிறவனையும் மாற்றும். அதனாலதான் நல்ல நண்பர்கள் முக்கியம், நல்ல புத்தகங்கள் முக்கியம், நல்ல ஆன்மீக உரைகள் முக்கியம். நம்ம மனசு யாரோட பேசுதோ அத மாதிரியே மாற ஆரம்பிக்கும். ஸ்லோகம் 18.85. சஞ்சயன் சொல்றான். அடுத்தது என்ன சொல்றான் தெரியுமா? வியாசருடைய அருளால யோகேஸ்வரரான கிருஷ்ணர் நேரடியா சொல்ற இந்த பரம ரகசியத்தை கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இங்க சஞ்சயன் தன்னோட திறமைய பெருமையா சொல்லல, நான் பெரியவன்னு சொல்லல. அவன் சொல்றான், இது எனக்கு கிடைச்ச அருள். இதுதான் உண்மையான ஞானிகளோட அடையாளம். அவங்க எல்லாத்தையும் அருளா பாப்பாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில சில நல்ல மனிதர்களை சந்திச்சிருக்கோம், சில நல்ல புத்தகங்கள் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு, சில நல்ல குருமார்களோட வார்த்தை நம்ம காதுல விழுந்திருக்கு. இது எல்லாமே வெறும் சம்பவமா? இல்ல, அருள். ஒரு விதை சரியான மண்ணுல விழுறது தற்செயலா? இல்ல. அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஆன்மீக ஒளி வர்றதுக்கும் ஒரு தெய்வீக நேரம் இருக்கு. சஞ்சயன் அதை உணர்ந்துட்டான். ஸ்லோகம் 18.76. இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகானது. சஞ்சயன் சொல்றான், அரசே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவுல நடந்த இந்த புனிதமான உரையாடல நான் நினைக்க நினைக்க எனக்கு மறுபடியும் ஆனந்தம் வருது. கவனிச்சிங்களா? அந்த உரையாடல் முடிஞ்சிருச்சு, ஆனா அதோட தாக்கம் இன்னும் முடிஞ்சல. இதுதான் உண்மையான ஆன்மீக அனுபவம். ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு மறந்துடலாம், ஆனா ஒரு நல்ல ஆன்மீக உண்மை ஒரு தடவை மனசுக்குள்ள போயிட்டா வாழ்க்கை முழுக்க கூடவே வரும். உங்களுக்கும் இப்படிதான் நடந்திருக்கா? சின்ன வயசுல கேட்ட ஒரு பக்தி பாடல் இன்னைக்கும் காதுல ஒலிக்குதா? அல்லது யாரோ சொன்ன ஒரு நல்ல வார்த்தை இன்னைக்கும் மறக்காம இருக்கீங்களா? அதுதான் ஞானத்தோட சக்தி. சஞ்சயன் இந்த உரையாடலை நினைச்சாலே மறுபடியும் ஆனந்தப்படுறான். ஏன்னா அது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு மனிதனோட மறுபிறக்கு. அர்ஜுனன் போராட கத்துக்கல, வாழ கத்துக்கிட்டான். நாமும் இந்த பகவத்கீதை பயணத்துல ஸ்லோகங்களை மட்டும் கேட்கல, வாழ்க்கைய பார்க்கிற பார்வைய மாற்ற ஆரம்பிச்சோம். ஆனா இன்னும் பகவத்கீதை முடிஞ்சில்ல. சஞ்சயன் கடைசியா இன்னொரு காட்சியை நினைச்சு மறுபடியும் பரவசப்படுறான். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க புகழ்பெற்ற பகவத்கீதையோட கடைசி ஸ்லோகத்தை சொல்றான். எங்க யோகேஸ்வரரான கிருஷ்ணர் இருக்கிறாரோ, எங்க வில்லேந்திய அர்ஜுனன் இருக்கிறானோ, அங்க வெற்றியும், அங்க தர்மமும், அங்க செழிப்பும் நிச்சயம். இந்த மாபெரும் நிறைவ ஸ்லோகம் 18.77, 18.78 ஆழமா பார்க்கலாம். இப்போ நாம பகவத்கீதையோட இறுதி 2 ஸ்லோகங்களுக்கு வந்துட்டோம். இந்த 2 ஸ்லோகங்கள்ல சஞ்சயன் வெறும் கதைய முடிக்கல, அவன் தன்னோட ஆன்மாவே என்ன உணருதோ அத வார்த்தையா சொல்றான். இது ஒரு செய்தியாளரோட அறிக்கை இல்ல, ஒரு பக்தனோட இதயம். ஸ்லோகம் 18.77. தச்ச சம்ஸ்ருத்ய ரூபம் அத்யத்புதம் ஹரேஹே விஸ்மயோ மே மகான் ராஜன் ஹ்ரிஷ்யாமிச்ச புனః புனஹ. சஞ்சயன் சொல்றான்,
அரசே, கிருஷ்ணரோட அந்த விஸ்வரூபத்தை நினைக்க நினைக்க எனக்கு மறுபடியும் மறுபடியும் ஆச்சரியமும் ஆனந்தமும் வருது. பாருங்க, அந்த விஸ்வரூப தரிசனம் 11வது அத்தியாயத்துல நடந்தது. ஆனா 18வது அத்தியாயம் முடியிற வரைக்கும் அந்த காட்சி சஞ்சயனோட மனசை விட்டு போகவே இல்லை. அதுதான் உண்மையான ஆன்மீக அனுபவம். ஒரு சினிமா பார்த்தா 2 நாள்ல மறந்துடுவோம். ஒரு செய்தி கேட்டா 1 வாரத்துல மறந்துடுவோம். ஆனா ஒரு தடவை இறைவனோட உண்மைய மனசார உணர்ந்துட்டோம்னா அது வாழ்க்கை முழுக்க நம்ம கூடவே வரும். உங்களுக்கும் இப்படிதான் நடந்திருக்கா? ஒரு கோவிலுக்கு போய் ஒரு நிமிஷம் மனசு முழுக்க அமைதியா இருந்திருக்கா? அந்த ஒரு நிமிஷத்தை பல வருஷம் ஆனாலும் மறக்க முடியாம இருந்திருக்கா? ஏன்? அது ஆன்மாவை தொட்ட அனுபவம். சஞ்சயன் அதே நிலையில இருக்கான். அவன் மறுபடியும் மறுபடியும் அந்த காட்சியை நினைச்சு ஆனந்தப்படுறான். இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு. வாழ்க்கையில நம்ம மனச எதுல திரும்ப திரும்ப வைக்கிறோமோ நாம அதுவாவே மாற ஆரம்பிப்போம். தினமும் பயம் நினைச்சா பயம் அதிகமாகும், கோபத்தை நினைச்சா கோபம் அதிகமாகும். ஆனா கிருஷ்ணரை நினைச்சா அமைதி அதிகமாகும். அதனால தான் பகவத்கீதையில திரும்ப திரும்ப என்னை நினைன்னு கிருஷ்ணர் சொன்னார். ஸ்லோகம் 18.78 யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதிர் த்ருவா நீதிர் மதிர் மமா. இதுதான் பகவத்கீதையோட கடைசி ஸ்லோகம். ஆனா இது வெறும் முடிவில்ல, முழு கீதையோட சுருக்கம். சஞ்சயன் சொல்றான், அரசே, எங்க யோகேஸ்வரரான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க வில்லேந்திய அர்ஜுனன் இருக்கானோ, அங்க செல்வம் இருக்கும், வெற்றி இருக்கும், வளர்ச்சி இருக்கும், தர்மம் நிச்சயமா இருக்கும். இத வாழ்க்கையோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் எதை குறிக்கிறார்? ஞானம், தெளிவு, தர்மம், இறைவனோட வழிகாட்டுதல். அர்ஜுனன் எதை குறிக்கிறான்? செயல், முயற்சி, தைரியம், கடமை. ஞானம் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல. ஒரு மனிதன் பகவத்கீதைய முழுசா மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். ஆனா வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலன்னா அது போதுமா? இல்ல. அதே மாதிரி உழைப்பு மட்டும் இருந்தா? திசையில்லாத உழைப்பு சோர்வைதான் தரும். அதனால கிருஷ்ணரும் வேணும், அர்ஜுனனும் வேணும், ஞானமும் வேணும், செயலும் வேணும், இறைவன் மேல நம்பிக்கையும் வேணும், நம்ம பொறுப்பு செய்யற தைரியமும் வேணும். இரண்டும் சேர்ந்தால்தான் உண்மையான வெற்றி. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிருஷ்ணர் இருக்காரா? அதாவது தர்மம், நேர்மை, அமைதி, இறை நம்பிக்கை இது இருக்கா? அதே நேரத்துல அர்ஜுனனும் இருக்கானா? அதாவது உழைப்பு, ஒழுக்கம், தைரியம், கடமை இது இருக்கா? இந்த ரெண்டும் சேர்ந்தா வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு சின்ன உண்மை, குருக்ஷேத்திர போர்ல கிருஷ்ணர் ஒரு அம்பு கூட எய்யல. ஆனா போர் வெற்றியோட முடிய அவரோட இருப்பே போதும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இறைவன் நம்ம வேலையை வந்து செய்ய மாட்டார். ஆனா சரியான வழியை காட்டுவார். அந்த வழியில நடக்கிறது நம்ம பொறுப்பு. இதுதான் பகவத்கீதையோட முழு சாரம். இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு குருக்ஷேத்திர போர்க்களத்தை மனசுல நினைச்சு பாருங்க. தேர் இன்னும் நிக்குது. கிருஷ்ணர் சிரிச்ச முகத்தோட அர்ஜுனனை பார்க்கிறார். அர்ஜுனன் காண்டீவத்தை கையில எடுத்துட்டான். இந்த தடவை பயத்தால இல்ல, தெளிவால. அந்த தெளிவை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மட்டும் கொடுக்கல, நமக்கும் கொடுத்தார். இன்று நம்ம வாழ்க்கையில இருக்கிற குருக்ஷேத்திரம் ஆபீஸா இருக்கலாம், வீட்டா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், உடல்நல பிரச்சனையா இருக்கலாம், பணப்பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. எங்க ஞானமா இருக்கிற கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க கடமையை செய்யற அர்ஜுனன் இருக்கானோ, அங்க வெற்றி நிச்சயம். இந்த பார்ட் முழுக்க சஞ்சயன் நமக்கு சொல்ற இறுதி செய்தி என்ன? இறைவனை நினைக்கிற மனசு ஒரு நாளும் வெறுமையா போகாது. ஞானமும் செயலும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமையடையும். தர்மம் இருக்கிற இடத்துல இறுதியில் வெற்றிதான். பகவத்கீதை ஒரு புத்தகம் இல்ல, வாழ்க்கையை வாழற வழிகாட்டி. ஆனா இன்னும் ஒரு இறுதி பகுதி பாக்கி இருக்கு.
நம்ம இவ்வளவு நேரம் பகவத்கீதையோட 18வது அத்தியாயத்தை ஸ்லோகமா வாழ்க்கையோட சேர்த்து பார்த்தோம். இப்போ ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கிட்டு முதல் நாளுக்கு திரும்பி போங்க. குருக்ஷேத்திர போர்க்களம், கையில் காண்டீபம், எதிர்ல உறவுகள், மனசு முழுக்க குழப்பம். நான் போராட மாட்டேன்னு உட்கார்ந்த அர்ஜுனன். அதே அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணரை பார்த்து, கரிஷ்யே வச்சனம் தவ, நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன்னு எழுந்து நிக்கிறான். என்ன மாறுச்சு? போர் மாறல, எதிரிகள் மாறல, உலகம் மாறல, மாறியது மனசு. இதுதான் பகவத்கீதையோட மிகப்பெரிய அதிசயம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு குருக்ஷேத்திரம் நடக்குது. காலையில எழுந்த உடனே பயம், வேலை அழுத்தம், பணப்பிரச்சனை, உறவு பிரச்சனை, உடல்நலக் கவலை, எதிர்கால குழப்பம். இது எல்லாமே நம்ம போர்க்களம். அந்த போர்க்களத்துல சில நேரம் நாமும் அர்ஜுனன் மாதிரி உட்கார்ந்துடுறோம். என்னால முடியல, நான் தோத்துட்டேன், என் வாழ்க்கை இவ்வளவுதானான்னு மனசு கேட்கும். அந்த நேரத்துல இந்த பகவத்கீதை மெதுவா நம்ம தோள்ல கை வச்சு கிருஷ்ணரோட குரல்ல சொல்லும், எழுந்திரு, நீ தோற்கல, நீ உன்னை மறந்துட்ட. இந்த 18வது அத்தியாயம் நமக்கு என்ன கத்துக் கொடுத்தது? கர்மத்தை செய், பலனை பற்றிக்காத, உன்னோட சுயதர்மத்தை வாழு, மத்தவங்கள காப்பி அடிக்காத, அகங்காரத்தை விடு, கோபத்தை விடு, பேராசைய விடு, மன்னிக்க கத்துக்கோ, அமைதியை தேடு, உன்னோட வேலையையே இறைவனுக்கான பூஜையா மாற்று. இறுதியில் எல்லா பயத்தையும் எல்லா குழப்பத்தையும் இறைவன் பாதத்துல வை. ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கை முழுக்க மறந்துடாதீங்க. இறைவன் நம்ம பிரச்சனையெல்லாம் உடனே எடுத்துடுவார்னு அவர் வாக்குறுதி கொடுக்கல. ஆனா அந்த பிரச்சனைய தைரியமா எதிர்கொள்ற மனச நான் தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்தார். அதுதான் மா சுஷ, கவலைப்படாத. உங்களுக்கும் இப்படிதான் தோணியிருக்கா? சில நேரம் நீங்க தனியா போராடுற மாதிரி, யாருமே இல்லைன்னு. அந்த நேரத்துல இந்த ஒரு உண்மைய ஞாபகம் வைங்க. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் தனியா இல்ல, அவன் தேரோட முன்னாடி கிருஷ்ணர் இருந்தார். இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை தேரோட முன்னாடி அதே கிருஷ்ணர் தான் இருக்கார். நாம அவரை மறந்தாலும் அவர் நம்ம மறக்க மாட்டார். இன்று இந்த தொடரை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள ஒருத்தர் மனசு உடைஞ்சி இருக்கலாம், ஒருத்தர் வேலை இழந்திருக்கலாம், ஒருத்தர் உறவுகளால காயப்பட்டிருக்கலாம், ஒருத்தர் கடனால தவிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒருத்தர் உடல்நல பிரச்சனையால போராடிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கெல்லாம் கிருஷ்ணர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, மா சுஷ, கவலைப்படாத. இந்த இருட்டும் கடந்து போகும், இந்த கஷ்டமும் முடியும். ஆனா நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க, தர்மத்தை மட்டும் விடாதீங்க, இறைவனை மட்டும் விடாதீங்க. நண்பர்களே, பகவத்கீதை வெறும் படிக்கிற புத்தகம் இல்ல. ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கை நம்மள சோதிக்கும் போது திரும்ப திரும்ப திறக்க வேண்டிய வாழ்க்கை வழிகாட்டி. ஒரு ஸ்லோகம், ஒரு சிந்தனை, ஒரு நல்ல முடிவு, இப்படி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வாழ ஆரம்பிச்சா ஒரு நாள் நாமும் அர்ஜுனன் மாதிரி சொல்லுவோம், நஷ்டோ மோகக, என்னோட மயக்கம் போயிருச்சு. இறுதியா சஞ்சயன் சொன்ன அந்த ஒரு வரியோட இந்த தொடரை முடிக்கணும்னு தோணுது. எங்க யோகேஸ்வரரான கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க கடமைய தைரியமா செய்யற அர்ஜுனன் இருக்கானோ, அங்க வெற்றி நிச்சயம். அந்த கிருஷ்ணர் எப்பவும் உங்க மனசுல இருக்கட்டும், உங்க குடும்பத்துல இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். உங்க ஒவ்வொரு முடிவையும் தர்மத்தின் பாதையில நடத்தட்டும். இந்த பகவத்கீதை 18வது அத்தியாய தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், குடும்பத்தினர், ஆன்மீகத்தை விரும்புறவங்க எல்லாருடன் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதுபோன்ற ஆழமான பகவத்கீதை, மகாபாரதம், புராணங்கள், கிருஷ்ணரின் வாழ்க்கை பாடங்கள் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அழுத்த மறக்காதீங்க. நம்ம அடுத்த ஆன்மீக பயணத்துல மறுபடியும் சந்திப்போம். ஸ்ரீகிருஷ்ணர் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா.